காதோடு தான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நான் உங்களுக்காக ஒரு க்ரைம் த்ரில்லரோடு வந்திருக்கிறேன். கதைச்சு எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. எதிரே உட்கார்ந்திருந்த சாந்தினியை பார்த்து அகலமாய் புன்னகை செய்தான் பிரேம்காந்த். அமெரிக்காவுக்கு போய் பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் மூக்கின் அமைப்பையும் உதட்டின் அமைப்பையும் மாற்றிக்கொண்ட பிறகுதான் அவனுக்கு சினி ஃபீல்டில் ஸ்டார் அந்தஸ்து கிடைத்தது. இந்த குறுகிய காலத்தில் 5 சில்வர் ஜூப்ளி படங்கள், 10-15 கதாநாயகிகளோடு கிசுகிசுக்கப்பட்டும் விட்டான். என்ன கேட்டீங்க? அவன் கேட்க ரிப்போர்ட்டர் சாந்தினி கேசத்தை ஒதுக்கி விட்டு கொண்டு சில வினாடிகளின் முன்பு கேட்ட கேள்வியை திரும்பவும் அவனிடம் கேட்டாள். நடிக்கிறதை நீங்கள் நிறுத்திட போகிறதா கேள்விப்பட்டேன். வாஸ்தவமா? நடிப்பு துறையில் நான் எவ்வளவோ சாதிக்க வேண்டியிருக்கு. என் கடைசி மூச்சை கூட கேமரா முன்னால் தான் விடணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு வேண்டாதவங்க கிளப்பி விட்ட வதந்தி அது. ஹிந்தியில் நடிக்க இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு வரலையா? ஏன் இல்லை, நேத்திக்கு கூட ஹிந்தி டைரக்டர் மன் தேசாய் என்னை புக் பண்ண வந்தார். நான் தான் ஒப்புக்கலை. ஏன்? என்னோட முதல் படம் எப்படி தமிழ்நாடு பூராவும் பரபரப்பாக பேசப்பட்டு என்னை பட உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினதோ அதே மாதிரி ஹிந்தி படமும் அமையணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் அரசியலில் குதிக்க போகிறதால் பேசிக்கிறாங்களே அந்த வதந்தி பற்றி, அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களே அது வதந்தின்னு. அது தவிர அரசியலுக்கு போக எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது? சாந்தினி உதட்டில் ஓரமாய் புன்னகைத்தாள். இப்போதைய அரசியலுக்கு அதுதான் குவாலிஃபிகேஷன். அவளுடைய புன்னகையில் அவனும் இணைந்து கொண்ட போது பிரேம்காந்தின் PA 3வது முறையாக அவர்களிடையே குறுக்கிட்டார். சார், நேரமாச்சு. சாந்தினி குறிப்பு புத்தகத்தை பட்டன மூடி பால் பாயிண்ட் பேனாவை டிஷர்ட்டில் சொருகி கொண்டாள். இனியும் நான் உங்களை விடலைன்னா உங்கள் PA அடுத்த தடவை என்னை உள்ளே விட மாட்டார். இட்ஸ் ஓகே, இன்னும் ஏதாவது கேட்க வேண்டி இருந்தாலும் கேளுங்க, நோ ப்ராப்ளம். பரவாயில்ல சார், இந்த அளவுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தந்ததுக்கு 1 மில்லியன் நன்றி சொல்லணும். கிரெடிட் கோஸ் டு யூ. பத்திரிகையில் நான் சொன்னதை சொன்ன மாதிரியே திரிக்காம வெளியிடுறீங்க. அதுதான் நான் உங்களுக்கு பேட்டி கொடுத்தேன். தேங்க்யூ. அவனிடம் விடைபெற்று கொண்டு போர்ட்டிகோ தூணில் சாய்த்து நிறுத்தியிருந்த TVSஐ தொட்டாள். இக்னிஷியனை திருகி பெட்ரோல் வால்வை விடுவித்து பெடல் செய்து முறுக்கினாள். கிண்டியை புறக்கணித்த சில நிமிஷங்களால் அண்ணா சாலை டிராஃபிக்கிடையே விற்றென்று ஆக்சிலேட்டரை முறுக்கினாள். 1000 விளக்கருகே வந்தபோது திடுமென்று மோபெட்டுக்கு குறுக்கே கிராஸ் பண்ணிவிட்ட இளைஞனை கையை காட்டி தன் பெரிய கண்களால் முறைத்து விட்டு குரல் என்ற போர்டின் முன்னால் மொபெட்டை விட்டு இறங்கினாள். விஷ் பண்ணின வாட்ச்மேனுக்கு கையசைத்தாள். என்ன ராமசாமி, உன் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்தாச்சா? ஆச்சுங்க, காலையில தான் தந்தி வந்தது. மத்தியானம் லீவ் போட்டுட்டு கிளம்ப போறேன். ஆனா பெண்ணா? பையன். ஸ்வீட், வந்து தர்றேங்க. இதுக்கு முன்னாடி பிறந்த 2 குழந்தைகளுக்கும் இது மாதிரி தான் சொன்னேன். சிரித்து கொண்டே அலுவலகத்தின் வரவேற்பறைக்குள் நுழைந்தாள். அலுவலகம் சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருந்தது. தன்னுடைய நாட்காலியில் அமர்கிற போது சாந்தினி குரல் கேட்டு தலையை உயர்த்தினாள். சஞ்சய் நின்றிருந்தான். சஞ்சய் சாந்தினியின் சக ரிப்போர்ட்டர். ஆரம்பத்தில் சினிமா பகுதிக்காக பேட்டிகள் சேகரித்து கொண்டிருந்த அழகான சஞ்சயை 2 நடிகைகள் படுக்கைக்கு கூப்பிட சப்தமில்லாமல் எடிட்டரிடம் சொல்லி அந்த பகுதியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டவன். ஹலோ சஞ்சய், காலையிலிருந்து உன்னைத்தான் தேடிட்டு இருக்கேன். ஆளே தட்டுப்படல. மினிசினிக்காக பிரேம்காந்தை இன்டர்வியூ பண்ண போயிருந்தேன். ஆள் கிடைச்சாரா? கிடைச்சார். பக்கா ஜென்டில்மேன். அவரை அப்புறம் பாராட்டலாம். நீ வந்ததும் எடிட்டர் உன்னை கூட்டிட்டு வர சொன்னார். எதுக்கு? போனாத்தான் தெரியும். மூட்ல இருக்காரா? கோபமா தெரியல. சாந்தினி இருக்கையை விட்டு எழுந்தாள். வராந்தாவின் வலது பக்கம் இருந்த எடிட்டர் அறை கதவை நோக்கி போனார்கள். உள்ளே நுழைந்தார்கள். நெற்றி நிறைய விபூதி இட்டிருந்த எடிட்டர் தெரிந்தார். சுத்தமான கதராடைக்குள் பொதிந்திருந்தார். பட்டையாய் கருப்பு பிரேமிட்ட கண்ணாடியை நாசிக்கு மேலே நிறுத்தியிருந்தார். கேட்டார், பிரேம்காந்த் இன்டர்வியூ முடிஞ்சுதா சாந்தினி? முடிஞ்சுது சார். உட்காருங்க. 2 பேரும் எடிட்டருக்கு எதிரே இருந்த ஸ்டீல் நாட்காலிகளில் உட்கார்ந்தார்கள். எடிட்டர் கையில் இருந்த காகித கட்டையை ஒதுக்கி வைத்து விட்டு பேச்சை ஆரம்பித்தார். பொங்கல் மலர்ல ஆரம்பிக்கிறதுக்காக நீங்கள் 2 பேருமா சேர்ந்து ஒரு 6 வார தொடர் கட்டுரை ப்ரிப்பேர் பண்ணணும். செய்கிறோம் சார். கட்டுரை தலைப்பு என்ன தெரியுமா? சொல்லுங்க. பகல் நேரத்து கண்ணகிகள். சூப்பர் என்றாள் சாந்தினி. தலைப்பு நல்லா இருக்கு சார். சஞ்சய் பாராட்டினான். தலைப்பை கேட்டதும் உங்களுக்கு என்ன தோணுது? நடிகைகளின் வாழ்க்கையை பற்றி எழுத தோணுது. அதுதான் இல்லை. லேடிஸ் கிளப் அது இதுன்னு அலையிற பெரிய இடத்து குடும்பத்து பெண்களை பற்றியா சார்? அதுவும் இல்லை.
அப்புறம் பம்பாய் ரெட் லைட் ஏரியா இருக்கிற பெண்களை பற்றி எழுதணும். இந்த வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் 2 பேரும் ட்ரெயின் ஏறுங்க. சாந்தினியும் சஞ்சயும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். அத்தியாயம் 2. வெள்ளை புடவையில் இருந்த சாந்தினியின் அம்மா கவலையான கண்களால் அவளை பார்த்தாள். ஏண்டி, நீதான் அங்கே போயாகணுமா? கடைசி முறையாய் லக்கேஜை சரி பார்த்த சாந்தினி சூட்கேஸை லாக் செய்து சாவியை பொருத்தி பூட்டிக்கொண்டே அம்மாவை ஏறிட்டாள். ஆமா ஆமா ஆமா, எத்தனை தடவை சொல்லிட்டேன். அந்த எடிட்டருக்கு புத்தி வேண்டாம்? இப்படி வயசு பெண்ணை அங்கெல்லாம் பேட்டிக்காக அனுப்பலாமா? நீ ஏமா இப்படி பயந்து சாகுற? எனக்கு துணையாத்தான் சஞ்சய் வர்றாரே, இவ்வளவு திரிசமனேன்? பேசாமல் அந்த சஞ்சயை அனுப்பினால் அவன் பேட்டி எடுத்துட்டு வரமாட்டானா? புரியாம பேசாதேம்மா. என்னடி எனக்கு புரியாம போச்சு? கண்ணாடி பார்த்து ஸ்டிக்கரை திருத்தி கொண்ட சாந்தினி திரும்பி பார்த்து புன்னகைத்தாள். ஸ்டிக்கர் சரியா இருக்கா? ஏண்டி பேச்சை மாத்துற? என் கேள்விக்கு பதிலை சொல்லு. அம்மா, என்னதான் ரெட் லைட் ஏரியாவில் இருக்கிற பெண்ணா இருந்தாலும் சில விஷயங்களை எல்லாம் ஆம்பளைங்க கிட்ட மனசு விட்டு பேச தயங்கத்தான் செய்வா. அதனால தான் எடிட்டர் என்னையும் கூட அனுப்பி வைக்கிறார். சரி, எப்போ திரும்பி வருவ? 1 வாரம் ஆகும். வாட்சை பார்த்துவிட்டு சூட்கேஸை கையில் எடுத்தாள். நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சஞ்சய் ஸ்டேஷனில் காத்துட்டு இருப்பார். ஜாக்கிரதேடி, எனக்கு பக்குன்னு அடிச்சுக்குதடி. பயப்படாதேம்மா, போய் சேர்ந்ததும் எதிர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ வந்து பேசு. அம்மாக்காரி மனசில்லாமல் தலையசைக்க சாந்தினி உற்சாகமான நடையில் வெளியே வந்தாள். வீதி முனையில் மஞ்சள் அணிவகுப்பாய் ஆட்டோ ஸ்டாண்ட் தெரிந்தது. முன்புறம் நின்றிருந்த ஆட்டோவுக்குள் சூட்கேஸை திணித்து விட்டு உள்ளே ஏறி உட்கார்ந்தாள். சென்ட்ரல் ஸ்டேஷன். ஆட்டோ 10வது நிமிஷம் அவளை சென்ட்ரல் வாசலில் இறக்கி விட்டது. ஆட்டோவை அனுப்பிவிட்டு திரும்பினாள். முன்புறம் பூராவும் சிதறலாய் ஜனத்துளிகள், இடையிடையே சிவப்பு போர்டர்கள். என்ட்ரன்ஸில் பிரவேசித்தாள். ஈஸ்மன் நிறத்தில் கலர் பல்புகள் சுழன்று கொண்டிருந்த வேயிங் மெஷினில் 25 பைசா சொருகி இடையையும் எதிர்காலத்தையும் தெரிந்து கொள்ள கூடியிருந்த ஜனங்கள். வெளியேறுபவர்களிடம் டிக்கெட் கேட்கின்ற டிடிஆர் அவர் பணியில் குறுக்கிட்டார். இலவச தள்ளுவண்டி எங்கே கிடைக்கும் என்று விசாரிக்கின்ற குடும்ப தலைவர்கள். சாந்தினி உள்ளே நுழைந்தாள். சஞ்சய் நிற்க சொல்லி இருந்த ஹிக்கின் பாதாம்ஸ் புக் ஸ்டாலுக்கு எதிர்ப்புறம் இருந்த தூணோரமாய் சூட்கேஸை காலடியில் வைத்து கொண்டு காத்து நின்றாள். நிமிஷங்கள் சில ஊர்ந்தன. சாந்தினி, நீங்க தானே? திடீரென்று முதுகுப்புறத்தில் இருந்து குரல் கேட்டது. திரும்பிய சாந்தினியின் கண்களில் ஜிப்பா அணிந்த அந்த ஆசாமி தெரிந்தான். முகத்தில் ஒரு பதட்டம் தெரிந்தது. ஆமா, நீங்க யாரு? நான் குரல் பிரிண்டின் செஷன்ல புதுசா சேர்ந்தவர். எடிட்டர் உங்களை அவசரமாக கூப்பிட்டுட்டு வர சொன்னார். எடிட்டர்? ஆமாம். என்ன விஷயம்? அவர்தானே பம்பாய்க்கு புக் பண்ணி விட்டார். டிக்கெட் கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டார். சூட்கேஸை நான் எடுத்துக்கட்டுமா? கொஞ்சம் இருங்க, இப்போ சஞ்சய் வருவார், அவர்கிட்ட சொல்லிட்டு போகலாம். சஞ்சய் ஆஃபீஸில் இருக்கார். ஆட்டோவை வெளியில் வெயிட்டிங்கில் போட்டிருக்கேன். எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வினாடி நேரம் யோசித்து விட்டு பெட்டியை கையில் தூக்கினாள். குழப்பத்தோடு அவன் பின்னால் நடந்தாள். மனசுக்குள் யோசனை அலைந்தது. அம்மா எடிட்டருக்கு ஃபோன் செய்து ஏதாவது கலவரம் செய்து விட்டிருப்பாளோ? சட்டென நின்றாள். ஒரு நிமிஷம். அந்த ஜிப்பா ஆசாமி திரும்பி பார்த்தான். என்னங்க, ஃபோன் பண்ணி எடிட்டர் கிட்ட விஷயத்தை தெளிவாக கேட்டுக்கிறேன். நான் தான் சொல்றேனே, விபரம் என்னன்னு தெரிஞ்சிட்டால் நிம்மதியா இருக்கும். சரி, கேளுங்க. கொஞ்சம் ஓரமா இருந்த டெலிஃபோன் கூண்டை நோக்கி நடந்தாள். உள்ளே நுழைந்து குரல் அலுவலகத்துக்கு டயல் செய்தாள். ஹலோ, எடிட்டர் கிட்ட தர்றீங்களா? நான் சாந்தினி பேசுகிறேன். எடிட்டர் லைனுக்கு வந்தார். என்னம்மா சாந்தினி? சார், நீங்கள் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு வர சொன்னீங்களா? நானா? யார் சொன்னது? பிரிண்டிங் செஷன்ல இருந்து வர்றதா சொல்லி ஒரு ஆள் வந்து விபரத்தை சொல்ல எடிட்டர் மறுமுனையில் திடுக்கிட்டார். யாரவன்? உடனே போலீஸிட்டு சொல்லு. சாந்தினி டெலிஃபோனை சாத்தி விட்டு பூத்தை விட்டு வெளியே வந்தாள். அந்த ஜிப்பு ஆசாமியை தேடினாள் கும்பலில். நாலாபுரமும் பாய்ந்த பார்வையை ஏமாற்றத்தை சம்பாதித்தது. அத்தியாயம் 3. ஏராளமான தூசியும் அழுக்கையும் தன் உடம்பின் மேல் சேகரித்திருந்த ஜனதா எக்ஸ்பிரஸ் பம்பாயின் பனிப்போர்வையை கிழித்து கொண்டு விக்டோரியா டெர்மினஸுக்குள் தடக்கிட்ட போது நேரம் காலை 7:07.
பம்பாயின் விக்டோரியா டெர்மினல் ஸ்டேஷன் பிரம்மாண்டத்தில் தெரிந்தது. சாந்தினியை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இவ்வளவு பெரிய ஸ்டேஷன். சாந்தினி வியக்க, விரலுக்கு தகுந்த வீக்கம், ஊருக்கு தகுந்த ஸ்டேஷன். சஞ்சயின் விளக்கம். ஜனங்கள் எல்லோரும் இறங்க காத்திருந்து விட்டு கம்பார்ட்மெண்ட் வாசல் சுத்தமானதும் 2 பேரும் பிளாட்பாரத்துக்கு வந்தார்கள். என்ட்ரன்ஸ் கேட்டை நோக்கி நடக்க நடக்க சஞ்சய் கேட்டான், சாந்தினி, அது யாருன்னு ஞாபகம் வந்தாதா உனக்கு? மெட்ராஸ் சென்ட்ரல்ல என்னை சீண்டியவனையா கேட்குறீங்க? யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல சஞ்சய். பிரிண்டிங் செஷன்ல இருக்கேன்னு அவன் சொன்னதும் நம்பிட்டேன். அவனை நம்பி நீ பின்னாடி போயிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? நான் போவேனா? ஜனங்களிடையே இந்தி மராத்தி பாஷைகளுக்கிடையே நடந்து ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தார்கள். அகல சாலை அந்த நேரத்துக்கே போக்குவரத்து பிஸியாக தெரிந்தது. கண்ணில் அடித்த ஒட்டக சிவிங்கி கட்டிடங்கள் பூராவும் ஆண்டனா பளபளக்க திடுக்கென்று நிமிர்ந்து தெரிந்தது. ரஜினி கார்மெண்ட்ஸ் கிவ்ஸ் யூ கோல்டன் டைம்ஸ், பிரம்மாண்ட சைஸுகளில் விளம்பர போர்டுகள், பிளாட்பார ஆப்பிள் கடைகள். எதிரே மரத்துக்கு கீழே இருந்த அந்த டாக்ஸி வரிசைக்கு கூட்டிட்டு போனான் சஞ்சய். கியா டாக்ஸி ஆகையா? ஜி பைட்டியே. முன் சீட்டிலிருந்து திரும்பி பின்கதவை திறந்து விட்டான் அந்த பைஜாமா அணிந்த டிரைவர். மஃப்ளரை கழுத்தை சுற்றி போட்டிருந்தான். ஜி கியா ஜானா ஹே? பித்தனிஸ் ரோட். C2 ரோட் மே மார்டன் ஹோட்டல். அச்சா. இக்னிஷியனை உசுப்பினான். ஷாக் அப்சார்பருக்கு தேவையில்லாத சாலைகளில் டாக்ஸி பறந்தது. பெஸ்ட் பஸ்களை ஓவர்டேக் செய்து மெயின் சாலையை முடித்த டாக்ஸி சில டிராஃபிக் இல்லாத வீதிகளை வருடி விட்டு ஹோட்டல் ஆகேயாஜி என்ற டிரைவரின் குரலுடன் மார்டன் ஹோட்டல் முன்னால் சின்ன குழுங்களுடன் நின்றது. மீட்டர் பார்த்து டாக்ஸியை அனுப்பிவிட்டு சூட்கேஸுகளோடு ஹோட்டல் படிகளில் ஏறினார்கள். இந்த ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சிட்டால் உனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபீலிங் வந்துவிடும் சாந்தினி. இஸ் இட்? இங்கே தங்குறவங்க பெரும்பாலும் தமிழ் ஆளுங்க தான். ஹோட்டலை நடத்துறவங்களும் மெட்ராஸ்காரங்க தான். அங்கே பாத்தியா? அவன் காண்பித்த பக்கம் பார்வையை திருப்பினாள் சாந்தினி. சாப்பாடு ரெடி. சாக் பீஸில் தமிழில் எழுதப்பட்ட போர்டு. பரவாயில்லையே, சப்பாத்தின்னு நினைச்சேன். சாப்பாடு கூட கிடைக்குமா? இந்த ஹோட்டல்ல எல்லாம் கிடைக்கும். இட்லி, தோசை, இடியாப்பம். ரிசப்ஷன் கவுண்டரை அணுகினார்கள். மீசை முதற்கொண்டு ரேசரில் வலித்திருந்த அந்த இளைஞன் அவர்களை ஏறிட்டான். ஜெர்கின் கோட்டுகள் நாட்காலியில் முதுகில் தொங்கிக் கொண்டிருந்தது. எஸ் பிளீஸ். ரூம் வேணும். சிங்கிள் ஆர் டபுள்? சஞ்சய் இளைஞனுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்த போது சாந்தினி கழுத்து செயினை கடித்தபடி ரிசப்ஷன் ஹாலை நோட்டமிட்டாள். தரை பூராவும் காப்பட் விரிக்கப்பட்டிருந்தது. ஓரமாய் நீள சோஃபா, ஸ்டீல் டீப்பாய், டீப்பாயின் மேல் வார தின பத்திரிகைகள், ஆஸ்ட்ரே. சோஃபாவில் உட்கார்ந்திருந்த ஒரு ஆசாமி சாந்தினியை பார்த்ததும் படித்து கொண்டிருந்த ஹிந்தி நாளிதழில் விட்ட வரியை தேட சிரமப்பட்டான். சாந்தினி, போகலாமா? ரூம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ரூம் நம்பர் 103. படிகளில் ஏறினார்கள். ஹோட்டல் சின்னதாக இருந்தாலும் சுத்தமாக இருக்குது. ஹோட்டல் ரூம்ல யாரும் குடிக்க கூடாது. பரவாயில்லையே. லாட்ஜ் ஓனர் மிகவும் கண்டிப்பானவர். பேசிக்கொண்டே ரூமை தொட்டார்கள். கதவை திறந்து உள்ளே போனார்கள். அறை விசாலமாய் இருந்தது. சஞ்சய் ஜன்னல் கர்டன்களை நகர்த்தி வெளிச்சம் உள்ளே வர அனுமதி கொடுத்தான். சுவரோரமாய் போடப்பட்டிருந்த மேஜை மேல் ஒரு இன்டர்காம், ஒரு டெலிபோன், இரண்டுமே இளம் ஊதா வர்ணத்தில் தெரிந்தது. சாந்தினி சுவர் கண்ணாடியை பார்த்து தலைமுடியை விரித்து உதறினாள். கைகளை உயர்த்தி சோம்பல் முறித்து கொண்டே சஞ்சயை பார்த்து கேட்டாள், பேட்டியை இன்னைக்கே ஆரம்பிச்சிட வேண்டியது தானே? ஆமாம், பம்பாயை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. முதல்ல டியூட்டி. 4-5 நாள்ல நாம் வந்த வேலையை முடிச்சிட்டோம்னா அப்புறம் பம்பாயோட ஒவ்வொரு ஸ்கொயர் மீட்டரையும் நாம் அலசிடலாம். குளிச்சதும் நாம இப்போ எங்கே போறோம்? எடிட்டர் ஒருத்தரை பார்க்க சொல்லி இருக்கார். அவர் சொல்ல குறுக்கிட்டாள் சாந்தினி. ஒரு ரிக்வெஸ்ட். சஞ்சய் சுண்டு விரலை காட்டினான். சொல்லு. ரிலேட்டிவ் ஒருத்தரோட அட்ரஸ் குறிச்சிட்டு வந்திருக்கேன். அங்கே ஒரு நாள் போகணும். ரிலேட்டிவா? தூரத்து சொந்தம். என்னோட சிஸ்டர் ஹஸ்பண்டோட தங்கச்சி. இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் அக்காவுக்காக ஒரு விசிட் அடிக்கணும். எங்கே இருக்காங்க? அட்ரஸ் டைரியில் நோட் பண்ணி வச்சிருக்கேன். மாதுங்காவில் தான். தாராளமாக போகலாம். ஜன்னல் வழியே தூரத்தில் தெரிந்த ஒரு கட்டிடத்தை காட்டி கேட்டாள் சாந்தினி. அது என்ன பில்டிங்? அவள் சுட்டு விரல் காட்டின திசைக்கு பார்வையை தந்தான். நீ எதை சொல்லுற?
சர்ச்சுக்கு பக்கத்தில். ஓ அதுவா, அது சினிமா தியேட்டர். அமர்க்களமா இருக்கே, சாயந்தரம் போகலாம். சரி, இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் என்ன? முதல்ல அசதி தீர குடிக்கிறோம், அப்புறம் எடிட்டர் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறோம். டிஐஜி மல்ஹோத்ராவுக்கு தானே? ஆமாம், அவருக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸை விசாரிச்சுட்டு நேரில் போய் பார்க்கிறோம். அவர் ஹெல்ப் பண்ணுவாரா? எடிட்டருக்கு நல்ல ஃப்ரெண்டாம். எல்லா ஊரிலும் ஃப்ரெண்ட்களை சம்பாதித்து வச்சிருக்கிறார் நம்ம எடிட்டர். அந்த டிஐஜி மெட்ராஸில் கொஞ்ச நாள் இருந்தாராம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கார். சொல்லிவிட்டு சஞ்சய் சூட்கேஸை விரித்து மேலாக இருந்த டவலை வெளியே எடுத்தாள். பக்கவாட்டில் இருந்த சோப் பாக்ஸை இத்தியாதிகளை பரப்பினான். என்ன சாந்தினி, முதல்ல நீ குளிக்கிறியா இல்லை நான் குளிச்சுட்டு வந்துடட்டுமா? நீங்களே குளிச்சுட்டு வாங்க. நான் குளிக்க போனால் சுத்தமாக 1 மணி நேரம் ஆகும். என்னைக்காவது ஒரு நாள் குளிக்க போனால் அவ்வளவு நேரம் ஆகத்தான் செய்யும். என்ன சொன்னீங்க? தன் பெரிய கண்களால் போய் கோபத்தோடு முறைத்து பார்த்தாள் சாந்தினி. சாரி, சும்மா ஒரு ஜோக். குளியலறைக்குள் நுழைந்தான் சஞ்சய். அத்தியாயம் 4. ஹோட்டல் வாசலில் சல்வார் கமிஸ் தரித்து காத்திருந்தாள் சாந்தினி. தெருமுனையில் டாக்ஸி பிடித்து வந்து சேர்ந்தான் சஞ்சய். கதவை திறந்துவிட பின் சீட்டில் அவனுக்கு அருகே உட்கார்ந்தாள். டிரைவர் சலோனா. கார் நகர்ந்தது. சாந்தினி ஆர்வமாய் கட்டிடங்களை வேடிக்கை பார்க்க சஞ்சய் கேட்டான். சாந்தினி, நீ ஃபோன் பண்ணினப்போ டிஐஜி பேசினாரா? இல்லை, வேற யாரோ பேசினாங்க. நீ என்ன பேசின? டிஐஜி கூட பேசணும்னு சொன்னேன். அவர் குளிச்சுட்டு இருக்கிறதா சொன்னாங்க. நம்மை பற்றின விவரம் சொல்லி அவரை நேரில் பார்க்கணும்னு இப்போ வரலாம்னு கேட்டேன். 10 மணிக்கா வர சொன்னார். ஆமாம். தாதர் தானே? ஆமாம். அங்கே ஏதோ கண்ட்ரோல் ஸ்டேஷன் இருக்காமே, போனா தெரியும். டாக்ஸி டிரைவரை கேளுங்களேன். டிரைவர் மிரர் வழியாக சஞ்சயை பார்த்தார். ஜி ஹாங், क्या हम जानते हो डॉक्टर सिल्वा रोड में कोई कंट्रोल स्टेशन है? हाँ जी, मुझे मालूम है. मैं आपको उधर बहिन चाव दूंगा. दादर எங்கே இருக்கு சஞ்சய்? ட்ரெயினில் வர்றப்போ உன்னை நான் எழுப்பி விட்டேனே, அந்த ஸ்டேஷன் தான். டாக்ஸி 15 நிமிஷம் ஓடி அந்த சிவப்பு காம்பவுண்ட் அருகே ஊமையாகி நின்றது. டாக்ஸியை மீட்டர் பார்த்து அனுப்பிவிட்டு இறங்கி உள்ளே போனார்கள். வாசலில் நின்ற கான்ஸ்டபிளிடம் கேட்டுக்கொண்டு டிஐஜி மல்ஹோத்ராவின் அறையை தொட்டார்கள். இருக்கைகளில் இருந்த மல்ஹோத்ரா அவர்கள் போன வினாடிதான் யாருடனோ டெலிஃபோனில் பேசிவிட்டு ரிசீவரை கீழே சாத்தி கொண்டிருந்தார். நடிகர் திலீப் குமாரின் சாயலோடு ஒத்து போயிருந்தார். ரிட்டையராக இன்னும் 5 வருடங்கள் பாக்கி வைத்திருந்தார். பதக்கங்களும் உத்தியோக சின்னங்களுமாய் மார்பில் பிரகாசம் அடித்தன. நீங்க தான் காலை ஃபோன் பண்ணினீங்களா? ஆமா சார். குரல்ல என்ன டெசிக்னேஷன்ல இருக்கீங்க? ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸ். எடிட்டர் தேவேந்திரன் எப்படி இருக்கார்? ஹீ இஸ் ஃபைன் சார். என்ன விஷயமாய் பம்பாய் வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கேட்டுக்கொண்டே பஸ்ஸரை அழுத்தியவர் எட்டி பார்த்த சிப்பந்தியிடம் 2 டீ கொண்டு வர மராத்தியில் வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு இவர்களை பார்த்தார். சொல்லுங்க, நல்லா தமிழ் பேசுகிறாங்களே என்றாள் சாந்தினி. என்னோட எஜுகேஷன் எல்லாம் தமிழ்நாட்டில் தான். இஸ் இட்? உங்கள் எடிட்டர் என்னோட கிளாஸ்மேட் தான் என்றவர் ஒரு இளமைக்கால நிகழ்ச்சியை சொல்லி கொண்டிருக்கும் போதே மேற்பரப்பில் நீராவி பாலே டான்ஸ் ஆட டீ டம்ளர்கள் வந்தது. எடுத்துக்குங்க ப்ளீஸ். ஆளுக்கு ஒரு டம்ளரை எடுத்துக்கொண்டார்கள். சஞ்சய் பேச தொடர்ந்தான். ரெட் லைட் ஏரியா இருக்கிற பெண்களை பற்றி ஒரு சீரியல் போடலாம்னு எடிட்டர் சொன்னார். அந்த பெண்கள்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்தோம். அதுக்கு யாரை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எடிட்டர் சொல்லி அனுப்பினார். வித் பிளஷர் சொன்னவர் சாந்தினியை பார்வையில் நினைத்து கொண்டே கேட்டார். நீங்களும் ரிப்போர்ட்டர் தானே? ஆமாம். நீங்கள் போகிற இடம் ரொம்ப மோசமான இடம் தெரியுமா? சாந்தினி உதட்டில் புன்னகையை ஒட்டை வைத்து கொண்டு சொன்னாள். தெரியும் சார். மனசில் ஒரு பயமும் வரவில்லை. எதுக்கு பயம்? அங்கே இருக்கிறவங்கள் எல்லாம் மனுஷங்க தானே. மல்ஹோத்ரா சிரித்தார். உங்கள் தைரியத்தை பாராட்டுறேன். ஆனால் இது வெறும் அசட்டு தைரியமாக இருக்கக்கூடாது. சஞ்சய் குறுக்கிட்டான். நோ சார், சாந்தினி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. கரேஜியஸ் கேர்ள். மெட்ராஸ் சென்ட்ரல் ட்ரெயின் ஏறுகிற போது ஒரு சம்பவம் நடந்தது என்று ஆரம்பித்து அந்த நிகழ்ச்சியை சுருக்கமாக சொன்னான்.
அவன் வந்து கூப்பிட்ட விதம், அவசரப்படுத்தி ஏற்படுத்திவிட்ட பதட்டம், இதுக்கு மத்தியில் சட்டுன்னு யாருக்குமே அவன் பின்னால தான் போக தோணும். ஆனால் சாந்தினி அப்படி போகல. குட். இருந்தாலும் பம்பாய் நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல ஊர் கிடையாது. இந்தியாவிலேயே ரொம்ப மோசமான சிட்டி கல்கத்தா. அதுக்கு அடுத்த இடத்திலே பம்பாய் தான் இருக்கு. சாந்தினி புன்னகைத்தாள். ஜாக்கிரதையா இருந்துக்குவோம் சார். ஓகே, கான்ஸ்டபிள் ஒருத்தரை கூட அனுப்புறேன். அவர் கூட்டிட்டு போவார். ஜீப் ஃப்ரீயா இருந்தால் அதிலேயே அனுப்பி வைக்கிறேன். டிஐஜி பஸ்ஸரை அழுத்தினார். அத்தியாயம் 5. ஜீப் போய்கொண்டிருந்தது. மஃப்டியில் இருந்த அந்த கான்ஸ்டபிள் சாந்தினியையும் சஞ்சயையும் மாறி மாறி ஹிந்தியில் பேச்சு கொடுத்தபடியே வந்தார். பம்பாயில் எத்தனை இடத்தில் ரெட் லைட் ஏரியா இருக்குது? 2 இடத்தில். கிராண்ட் ட்ரங்க் ரோடு, கமாட்டிபுரம். நாம் இப்போ எங்கே போகிறோம்? கிராண்ட் ட்ரங்க் ரோடு. இங்கிருந்து எவ்வளவு தூரம்? பக்கம்தான். ஜீப் பீறிட்டு 11:05 கிராண்ட் ட்ரங்க் ரோடை தொட்டது. தெருமுனையில் நின்றிருந்து 2 கான்ஸ்டபிள்களை தேடி பிடித்தார் ஜீப்பில் வந்த கான்ஸ்டபிள். அவர்களிடம் சிறிது நேரம் மராத்தியில் பேசி கூட்டிக் கொண்டு வந்தார். என்னை விட இவங்களுக்கு இந்த ஏரியா ரொம்ப பரிச்சயம். உங்களுக்கு தேவையான உதவியை இவங்க செய்வாங்க. இந்த 2 கான்ஸ்டபிள்களிடையே இருவரையும் பரஸ்பரம் அறிமுகம் செய்து வைத்துவிட்டு மஃப்டி கான்ஸ்டபிள் கிளம்பினார். ஜீப் நகர்ந்தது. வாங்க, இதுதான் ரெட் லைட் ஏரியாவா? ஆமா. கிராண்ட் ட்ரங்க் ரோடுங்கிறது எது? இதுதான். இந்த எண்டில் ஆரம்பித்து அடுத்த மெயின் ரோடோட சேர்ற வரை. கான்ஸ்டபிளை தொடர்ந்து நடந்தார்கள். சுவர்களில் அழுக்கு கனமான கோட்டிங் அடித்திருக்க 2 பக்கமும் நெருக்கி அடித்து கொண்ட மாதிரி பழைய மோஸ்தர் கட்டிடங்கள். சாலையில் சில இடங்களில் சின்ன சந்து மாதிரி போனது. அந்த ரோட்டில் சுத்தமான ஜனங்கள் அரியதாய் தெரிந்தார்கள். முகத்தில் ரவுடிசம் வழிகிற பேர்வழிகள், கைகளில் சீட்டு கட்டோடும் கண்களில் சாராய சிவப்பு தீட்டல்களோடும் ரோட்டோரங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். இந்த ரோட்டில் எப்பவுமே இவ்வளவு கும்பல் இருக்குமா? இந்த எண்டில் இருக்கிற மெயின் ரோடுக்கு இது ஷார்ட்கட். அதனால தான் இவ்வளவு கூட்டம். இந்த மாடி பால்கனியை பார்த்ததும் நடந்து கொண்டிருந்த சாந்தினி சட்டென சஞ்சயின் தோளை அழுத்தினாள். சஞ்சய், என்ன அந்த பால்கனியை பாருங்கள். அவன் பார்த்தபோது அங்கே 4-5 பெண்கள் வெறும் பிரசியர் பெட்டிக்கோட்டோடு பால்கனி விளிம்பில் குனிந்து கீழே பார்த்து கொண்டு நின்றிருந்தார்கள். 2 பேரும் அங்கே பார்ப்பதை கவனித்துவிட்டு ஒரு பெண் சஞ்சயை நோக்கி கையசைத்து சிரித்தாள். ஆவ்னா ஊப்பர் ஆவ்னா, கிராதகி, அவளை பாருங்களேன். அவ பிஸ்னஸே அதுதானே. 2 பக்கமும் பார்வையிட்டு கொண்டே நடந்தார்கள். வரிசையாய் ஸ்கிரீன் மறைப்புகளோடு வீடுகள் தெரிந்தன. ஒவ்வொரு ஸ்கிரீன் தடுப்புக்கு பக்கத்திலும் ஒவ்வொரு பெண் நின்று கொண்டு தெருவில் போகிறவர்களை கூப்பிட்டு கொண்டிருந்தாள். இதை எப்படி பகிரங்கமாய் அனுமதிச்சிருக்கிறாங்க? இந்த பொண்ணுங்களை பார்க்கிறப்போ எனக்கு அனுதாபம் வரல, கோபந்தான் வருது. ஏன்? நானும் ஒரு பெண்ணாய் பிறந்திருக்கிறதை நினைச்சுத்தான். நீ சொல்றது சரியில்லை சாந்தினி. நீ இந்த பெண்களோடு பேசி பார்க்கிறது தானே போற. எத்தனை பேர் மனசு ஒப்பி இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்காங்கன்னு உனக்கே தெரியும். பெரும்பாலும் எல்லோரும் சந்தர்ப்ப வசத்தாலே இந்த சாக்கடையில் தள்ளப்பட்டவர்களாகத்தான் இருப்பாங்க. பேட்டி எடுத்தவர் மாதிரி சொல்றீங்களே. இது சம்பந்தமான ஆராய்ச்சி கட்டுரைகள் நிறைய படிச்சிருக்கேன். அந்த ஞானம்தான். பாதி ரோட்டை கடந்து வந்திருந்த போது அந்த குறுகலான படிக்கட்டில் இவர்களை கூட்டி போனான் அந்த கான்ஸ்டபிள். இதராவோ. படிகள் உயர்ந்து பால்கனி தளத்துடன் இணைந்து கொண்டது. பால்கனி போவதற்கான வழியின் மத்தியில் ஒரு குட்டி யானை சைஸில் இருந்த வடக்கத்திக்காரி பான் குதப்பி கொண்டு உட்கார்ந்திருந்தாள். தூண்தனமான தன் முழங்கையை கருப்பான கல்லாப்பட்டி மேலே ஊன்றிக்கொண்டு இவர்களை ஏறிட்டாள். பார்வையில் அலட்சியம் உறைந்து கிடந்தது. எலுமிச்சை நிற நெற்றியில் குங்கும பொட்டு பெரிய அளவில் படு எடுப்பாய் தெரிந்தது. வெள்ளி ஆபரணங்கள் அவள் மூக்கிலும் காதிலும் கழுத்திலும் பொருத்தமில்லாமல் தொத்தி கிடந்தன. கான்ஸ்டபிளை பரிச்சமையாய் பார்த்து கோணலாய் ஒரு புன்னகையை உதிர்த்தாள். பக்கத்தில் இருந்த பாலாவின் எச்சில் துப்பி விட்டு கேட்டாள், ஏ கோன் ஹே? கான்ஸ்டபிள் 2 பேரையும் பற்றி சொன்னார். புரிந்து கொள்கிற தன்மை அவளுக்கு ரொம்பவும் குறைவாக இருந்தது. சாந்தினியிடம் கேட்டாள், கோன்சா காவ் சே ஆசர? மதராஸ். மதராசி? ஹாங். மராத்தி மாலும்? நஹி, ஹிந்தி மாலும். கான்ஸ்டபிள் அவர்களின் பக்கம் திரும்பினார். சரளமாக ஹிந்தியில் சொன்னார், இங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லோருக்கும் இந்த பொம்பளை தான் தலைவி மாதிரி. பேரு சரளாதேவி. இந்த மாதிரி குரூப்பா பொண்ணுங்களை வச்சு தொழில் நடத்துறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. உங்களுக்கு தேவையான விவரங்களை இந்த சரளாதேவி கிட்ட கேளுங்க. சஞ்சய் தலையசைத்தான். கான்ஸ்டபிள் 2 பேரையும் கீழே போகிற படிக்கட்டில் இறக்கி போனார்கள்.
சாந்தினி ஸ்கிரிப்ளிங் பேடையும் பென்சிலையும் எடுத்துக்கொண்டு அந்த சரளாதேவியின் அருகே நின்றாள். அவள் பாயை விரித்து போட்டு உட்காரு என்றாள். அவளுடைய பற்கள் பூராவும் சிவப்பாய் பான்கரை. சாந்தினி சஞ்சயை பார்த்தபடியே உட்கார்ந்தாள். உன் பேர் என்ன? சாந்தினி. புஸ்தகத்தில் என்ன எழுத போற? உங்ககிட்ட இருக்கிற பொண்ணுங்களை பற்றி. அதுதான் என்ன எழுத போற? அவங்க நடந்துக்கிற இந்த வாழ்க்கையை பற்றி. மோசமாக எழுதுவியா இல்லைன்னா நல்லத்தனமாக எழுதுவியா? நல்லத்தனமாகத்தான் எழுதுவேன். சஞ்சய் குரல் கொடுத்தான். சாந்தினி நீ பேசிட்டு நான் உள்ளே போய் பார்த்துட்டு வர்றேன். ஒரு நிமிஷம் இருங்க, நானும் வர்றேன். நீ அந்த அம்மா கூட பேசிட்டு நீங்கள் தனியாக போகக்கூடாது. போச்சுடா. சரளாதேவி இவர்களின் தமிழ் உரையாடலை குழப்பமான முகத்துடன் கேட்டுவிட்டு கியா போல்ரே, உள்ளே போய் பார்க்கலாமான்னு கேட்கிறார். தாராளமாக போகலாம், வாங்க இப்போ போகலாம். என் கலாசார ரசனைக்கு இடைஞ்சலா வர்ற கட்டுரை கொஞ்சம் மெருகு குறைச்சலாத்தான் வரும். இருக்கும் கலைக்கண் கன்றாவி கண்ணையெல்லாம் மூடி வச்சுட்டு பத்திரிகைக்காரன் கண்ணோட வாங்க. வந்தேன். சரளாதேவியை கடந்து வந்தார்கள். முன்னால் நின்றிருந்த பெண் இவர்களை கண்டு கொள்ளவில்லை. இரண்டாவது பெண் சாந்தினியை வித்தியாசமாய் பார்த்தாள். மூன்றாவது பெண் தூரத்திலிருந்தே இவர்கள் இதுவரையும் பார்த்து கொண்டிருந்து விட்டு நெருங்கிய போது சாந்தினியின் தோளை தொட்டாள். தூ கோன் ஹே? சாந்தினி நின்றாள். அவளிடம் தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள். உன் பேர் என்ன? மம்தா குமாரி. எவ்வளவு நாளா இங்கே இருக்க? 2 வருஷமா. உன்னோட சொந்த ஊரு? ஆம்லா. டெல்லிக்கு பக்கத்துல. அதுதான். எப்படி இந்த இடத்துக்கு? இப்பத்தான் இந்த பழசையெல்லாம் மறந்துட்டு லேசா சிரிக்க பழகியிருக்கேன். அது உனக்கு பிடிக்கலையா? அவள் குரல் மெல்லிசாய் கோபம் விசிறியது. நான் உன்னை கம்பல் பண்ணல. எதுவரைக்கும் படிச்சிருக்க? 8th ஸ்டாண்டர்ட். ஏன் அதுக்கு மேலே படிக்கலை? இதே அனவசியமாக படுது. இந்த தொழிலுக்கு பள்ளிக்கூட படிப்பெல்லாம் தேவையில்லையே. விதவிதமான ஆசைகளோடு இங்கே வர்ற ஆம்பளைங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்படி ஒரு தொழிலை செய்கிறதை நீ கேவலமாக நினைக்கலையா? வர்றவங்க இங்கே வர்றதை கேவலமாக நினைக்கணும். அவங்க வர்றதுனால நாங்கள் இதை செய்ய வேண்டி இருக்கு. நீ சொல்றது சரியா படலையே. இப்படி பிராவையும் பெட்டிக்கோட்டையும் போட்டுக்கிட்டு பால்கனி விளிம்பில் நின்று போகிறவங்களையும் வர்றவங்களையும் வான்னு கூப்பிட்டா சராசரி மனிதனுக்கு சபலம் தட்டாமல் இருக்குமா? மம்தா குமாரியின் முகத்தில் கோபம் தெரிந்தது. படிச்சவதானே நீ? யோசிச்சு கேள்வி கேளு. நாங்க பம்பாயில் ஒவ்வொரு வீதி முனையிலும் நின்னுக்கிட்டு போறவங்க வர்றவங்க மனசை கெடுக்கிறோமா? இந்த இடத்தை விட்டு 10 அடி தூரம் போனால் பம்பாய் எங்களுக்கு அந்நியம். அவளது கோபமான பதிலை கேட்டு மௌனமானாள் சாந்தினி. கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சஞ்சய் மெல்லிசாய் புன்னகைக்க முறைத்தலாய் பார்த்தாள். தமிழில் கேட்டாள். எதுக்கு சிரிக்கிறீங்க? திடீர்னு எப்படி உன் மூக்கு சிவப்பாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கேன். சாந்தினி திரும்பி அவளை பார்த்தாள். அழுக்கான ஸ்கிரீன் தடுப்பு தெரிந்தது. அவளிடம் ஹிந்திக்கு மாறினாள். இது என்னோட அந்தப்புறம் சொல்லிவிட்டு சிரித்தாள். ஸ்கிரீனை விளக்கி பார்த்தாள் சாந்தினி. கசங்களாய் சின்ன படுக்கை ஒரு மரக்கட்டிலின் மேல் இருந்தது. கட்டிலின் முனையில் ஒரு லுங்கி மடித்து போடப்பட்டிருந்தது. அதை பார்த்தியா? மம்தா குமாரியே சாந்தினியை கை காட்டினாள். கிறுக்களாய் கரியில் தீட்டப்பட்ட எழுத்துக்கள். 1236. நான் படித்த படிப்பு இதுக்குத்தான் உபயோகமாச்சுது. என்ன அது? 1236. இங்கே வந்த நாள்லேருந்து போன நிமிஷம் வரைக்கும் நான் பார்த்த ஆம்பளைங்க. சாந்தினி ஒன்றும் பேசாமல் நிற்க அவளே தொடர்ந்தாள். இதெல்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு. அவள் சொன்ன வினாடி ஏய் மம்தா என்ற கட்டை குரல் பின்பக்கம் இருந்து உற்பத்தியானது. திரும்பி பார்க்க லுங்கி ஆசாமி ஒருத்தன் தெரிந்தான். அவள் வினாடியில் இவர்கள் 2 பேரையும் மறந்துவிட்டு ஆஜி என்று குஷியாய் கத்திக்கொண்டு ஓடிப்போய் அவன் கழுத்தில் மாலையாய் தொங்கினாள். சாந்தினியும் சஞ்சயும் அந்த இடத்தை விட்டு மெல்ல விலகி கொண்டார்கள். சஞ்சய், என்ன இவ கொஞ்சம் வித்தியாசமான டைப்பா தெரியல? எப்படி? சாதாரணமா பேசுறா, அடிக்க வர்ற மாதிரி கோபப்படுறா, அடுத்த நிமிஷமே விரக்தியா பேசுறா. இப்ப பாருங்க எவ்வளவு சந்தோஷமா அவனை கட்டிக்கிட்டா. மம்தா குமாரிங்கிற அவ பேரை குணச்சித்திர குமாரின்னு மாத்திரலாமா? உணர்ச்சிகளை மாறி மாறி கொட்டுறாளே. சொல்லிக்கொண்டே உள்ளே நடந்தார்கள். ஸ்கிரீன் தடுப்புகளை கடந்து நடக்க சஞ்சய் தட்டென்று நின்றான். கண்களில் அதிர்ச்சி. அவன் பார்வை கொஞ்சம் தள்ளி ஒரு வாலிபனோடு சிரித்து பேசிக் கொண்டிருந்த பெண்ணின் மீது ரிவிட் அடித்து நின்றது. இவள். அத்தியாயம் 6.
அதிர்ச்சி அடித்து போய் நின்றுவிட்ட சஞ்சயை சில வினாடிகள் பார்த்து கொண்டிருந்த சாந்தினி அவன் தோளை தொட்டாள். என்ன சஞ்சய் நின்றுட்டீங்க? சாந்தினி, அந்த பொண்ணு, ஏன் அந்த பொண்ணை இப்படி விழுங்குற மாதிரி பார்க்குறீங்க? அவளை பார்த்தால் என்னோட காலேஜ் கிளாஸ்மேட் மாதிரி இருக்கு. என்னது, காலேஜ் கிளாஸ்மேட்டா? ஆமாம், அவள் பேரு கூட கல்பனா. படிப்பை பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணி விட்டு வேற ஊருக்கு போனவ இவ. நல்லா பாருங்க சஞ்சய், ஹிந்தியை அள்ளி கொட்டுறா. அவள் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பார்த்தால் தமிழ்காரி மாதிரி தெரியல. ஜடையை பார்த்தால் அவ மாதிரி தான் இருக்கு. நான் விசாரித்து பார்த்துடுறேன். அவளோடு பேசிக்கொண்டிருந்த லுங்கி பேர் வழி நகர்ந்து போயிருக்க சஞ்சய் அவளை சமீபித்து கல்பனா என்றான். அவள் திரும்பவில்லை. தும் கல்பனா ஹேனா? திரும்பினாள். கேட்டாள், கோன்சா கல்பனா? கியா ஹே தும்ஹாரா நாம்? மீரா. ஏறக்குறைய அந்த கல்பனா மாதிரியே இருக்கிற மீராவை திகைப்பாய் பார்த்தபடியே சாந்தினியிடம் வந்தான் சஞ்சய். சாந்தினி ஆர்வமாய் கேட்டாள், கல்பனா தானா? இல்லை, மீராவாம். நான் சொல்லலே, அவ ஸ்டைலே வடக்கத்திக்காரின்னு அடிச்சு சொல்லுது. சரி வா. திரும்பி நடக்க ஆரம்பித்தார்கள். சரளாதேவி தம்பா வைத்த வெற்றிலையை சுருட்டி தன் பெரிய வாய்க்குள் நுழைத்து கொண்டிருந்தாள். கடவாயோரம் லேசாய் ஓவர்ஃப்ளோ ஆன எச்சிலை துடைத்து கொண்டே ஹிந்தியில், பார்த்தீங்களா என்று கேட்டாள். பார்த்தோம். சாந்தினி கேட்டாள், இங்கே எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க? 18 பேர். அவங்க எல்லோரையும் தனித்தனியாக வரவழைச்சு பேசணும். நீங்கள் இப்போ போயிட்டு நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு மேலே வாங்க. சரி. சரளாதேவியிடம் விடைபெற்று கொண்டு தெருவுக்கு வந்தார்கள். சஞ்சய், அதென்ன வண்டி? சாந்தினி கை நீட்டி கேட்ட இடத்தில் ஒரு தள்ளுவண்டி தெரிய பக்கத்தில் கெச்சலான அவன் தலையில் குள்ளா கவிழ்த்திருந்தான். 2 பேரும் பார்ப்பதை கவனித்த அவன், ஆயியே, குல்ஃபியே காயியே. அது குல்ஃபி வண்டி சாந்தினி. குல்ஃபி தெரியாது, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். சென்னையில் ஒரு தரம் சாப்பிட்டிருக்கேன். இங்கே டேஸ்ட் பண்ணி பாரு, ஒரிஜினல் குல்ஃபி. இதில் கூட ஒரிஜினல் உண்டா? சிரித்து கொண்டே அந்த தள்ளுவண்டியை நெருங்கினார்கள். ஆயியே, குல்ஃபி சாயியே, தோ குல்ஃபி தேதோ. சின்ன மண் குப்பிகளில் அடைசலாய் தெரிந்த குல்ஃபியை 2 பேரிடமும் ஆளுக்கொன்றாய் நீட்டினான். அவர்கள் இருவரும் குல்ஃபியை சாப்பிட்டு கொண்டே ஜிடி ரோடை பார்த்து நடந்தார்கள். ரோட்டின் முனைக்கு வந்திருந்த போது டீ ஸ்டாலில் இருந்து ஒரு உப்பு காகித குரல் கேட்டது. அரே ஜரோ ருக்கோ. திரும்பி பார்த்த சாந்தினியின் கண்களில் அந்த ரவுடி கும்பல் தெரிந்தது. 5-6 பேர் இருக்கலாம். சஞ்சய், அவன் நம்மைத்தான் கூப்பிடுறான் போலிருக்கு. கண்டுக்காம வா, வெட்டி வம்புக்குன்னே அலைவாங்க. மறுபடியும் அவன் ஹிந்தியில் கத்தினான். ஏய் நில்லு. 2 பேரும் நிற்காமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க யாரையோ பார்த்து கோபமாய் குரல் தந்தான். அரே கோபால், உன்ஹே ருக்வோதோ. அவன் கத்தின நிமிஷம் சாந்தினியையும் சஞ்சயையும் வெடுக்கென்று வழிமறித்தான் ரோட்டில் நின்றிருந்த கோபால். கும்பல் ஆசாமிகள் எழுந்து வந்து அவர்களை சூழ்ந்தார்கள். நிக்க சொல்றேனில்ல என்றான் கொச்சையான ஹிந்தியில். எதுக்கு நிக்க சொல்ற? இது யாரு? சாந்தினியை பார்த்தபடி கேட்டான். யாராயிருந்தா உனக்கு என்ன? இந்த பலான இடத்துக்கெல்லாம் இவ்வளவு ஷோக்கான மாலை கூட்டிக்கிட்டு வரலாமா? உன் பேர் என்ன பச்சே? சாந்தினியின் முகத்தை தொட்டபடி கேட்டான் ஒருத்தன். சாந்தினி முகத்தை சுளித்து சட்டென்று அவன் கையை தட்டி விட்டாள். பச்சே பாஹி பஹித் சுந்தர். அதப்படி இப்படி சொல்ல முடியும்? இந்த ஸ்க்ரீன் பின்னாடி கூட்டிட்டு போய் நல்லா பார்த்துட்டு அப்புறமா சொல்றேன். யூ ரோக். சஞ்சயின் கோபம் உச்சமாகிக் கொள்ள கையை ஓங்கி அந்த தடி ஆசாமியின் கன்னத்தை தாக்குவதற்காக ஒரு அங்குல இடைவெளி இருந்த போது சத் கையை தடுத்து இறுக்கி பிடித்தான் அந்த தடியன். சஞ்சய் சிவப்பான கண்களால் பார்த்தான். அத்தியாயம் 7. சாந்தினிக்கு வியர்க்க ஆரம்பித்தது. இந்த கும்பலை தனியாய் சமாளிக்க சஞ்சயினால் முடியாது. பயம் விரவிய கண்களால் சுற்றுமுற்றும் பார்த்தாள். அதற்குள் சஞ்சயின் காலரை ஒருவன் பிடித்து இழுக்க சஞ்சய் திமிரி காலரை பற்றிய கையை விலக்கினான். ராஸ்கல், கியா போல் ரஹே மதராசி? சாந்தினி தவிப்பாய் பார்த்தாள். பீடா ஸ்டால் அருகே நின்றிருந்த கான்ஸ்டபிள்கள் கண்களில் பட கான்ஸ்டபிள் கத்தினாள். அந்த தடியன் சிரித்தான். கான்ஸ்டபிள் நம்ம ஆளுதான், அவர் இதையெல்லாம் கண்டுக்க மாட்டார். கான்ஸ்டபிள். மறுபடி சாந்தினி கத்தினாள். கான்ஸ்டபிள்கள் வேக வேகமாய் ஓடி வந்தார்கள். தடியன் சிரித்துக்கிட்டே சொன்னான், ஆயே கான்ஸ்டபிள் சாப், ஏ லடிக்கி. அவன் சொல்ல முயன்றவனே மடித்தார் கான்ஸ்டபிள்.
ஏய் பல்ராம், என்ன இவங்க பத்திரிகைக்காரங்க, மதராசி ரிப்போர்ட்டர்ஸ் இங்கே இருக்கிற பெண்கள் கிட்ட பேசி அவங்க சொல்ற பிரச்சனைகளை புஸ்தகத்தில் எழுதுறதுக்காக வந்திருக்காங்க. டிஐஜிக்கு தெரிஞ்சவங்க, அவர் சொல்லித்தான் இங்கே வந்திருக்காங்க. டிஐஜி சாப்புக்கு தெரிஞ்சவங்களா? பல்ராம் லேசாய் முகம் வெளுத்தான். சாந்தினி சஞ்சயின் பக்கமாய் திரும்பி கையை கூப்பி கொண்டு சொன்னாள், பாய் சாப், பெஹன்ஜி மாப் கீஜியே, கலத் ஹோ கயா. சுற்றி இருந்த அவன் சகாக்களுக்கு முகம் மாறி போயிருந்தார்கள். ஒவ்வொருத்தராய் நழுவ கான்ஸ்டபிள்கள் ஜிடி ரோடு வரை வந்து சஞ்சயன் சாந்தினியையும் அனுப்பி வைத்தார்கள். கான்ஸ்டபிள் கலாட்டா பண்ணின அவங்களை சும்மா விட்டுவிட்டீர்களே. இந்த இடத்தில் இது சகஜம். இந்த ஏரியாவுக்கு யாரு புதுசா வந்தாலும் அவங்க இப்படித்தான் கலாட்டா பண்ணுவாங்க. நீங்க யாருன்னு தெரிஞ்சிட்டதுனால இனிமேல் தொல்லை கொடுக்க மாட்டாங்க. நீங்க மட்டும் சமயத்துக்கு வரலன்னா பெரிய கைகலப்பே நடந்திருக்கும். கான்ஸ்டபிள் அமர்த்தி கொடுத்த டாக்ஸியில் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தார்கள். உள்ளே போனார்கள். ரிசப்ஷனிஸ்ட் இளைஞன் கூப்பிட்டான். சஞ்சய் திரும்பினான். உங்களுக்கு கால் வந்தது. யார்கிட்ட இருந்து? மிஸ்டர் மல்ஹோத்ரா. ஏதாவது சொன்னாரா? நாளை காலையில் திரும்பி ஃபோன் பண்றதா சொன்னார். தேங்க்யூ. ரிசப்ஷனை விட்டு நகர்ந்து அறைக்குள் போனார்கள். டிஐஜி எதுக்கு ஃபோன் பண்ணி இருப்பார்? தெரியலையே. நாம வேணும்னா அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? வேண்டாம், அவர் தான் நாளைக்கு ஃபோன் பண்றதா சொன்னாரே. சரி, நாம இப்போ எங்கே போகலாம்? சினிமாவுக்கு. நீதான் காலையிலே சொன்னியே. நான் குளிச்சுட்டு வந்துடட்டுமா? சாந்தினி பாத்ரூமுக்குள் நுழைந்தாள். 20 நிமிஷங்களுக்குள் 2 பேரும் தயாராகி வெளியே வந்து டாக்ஸியை தேடினார்கள். எந்த தியேட்டருக்கு போறோம்? மராட்டா மந்திர். 20 நிமிஷத்துக்கு பிறகு அந்த பிரம்மாண்டமான தியேட்டர் ஜன்னலுக்கு வெளியே தெரிந்தது. இறங்கினார்கள். தியேட்டரின் முன்புறம் சொற்பமாய் ஜனங்கள். சாந்தினி எஸ்பிரஸோ காஃபியை சென்று சீறிக்கொண்டிருந்த பக்கம் பார்வையை திருப்பினாள். மலர்ந்தாள். சஞ்சய், என்ன? ஒரு நிமிஷம் என் கூட வாங்க சொன்ன சாந்தினி காஃபி குடித்து கொண்டிருந்த அந்த ஜோடியை நெருங்கினாள். ஹலோ. திரும்பி பார்த்த அவர்கள் கொஞ்சமாய் திகைத்துவிட்டு அதிகமாய் சந்தோஷப்பட்டார்கள். நீ சாந்தினி தானே? ஆமாம். பம்பாய்க்கு எப்போ வந்த? இன்னைக்கு தான். என்ன விஷயம்? மேகசீனிலிருந்து அனுப்பியிருக்காங்க. நீ மட்டும் தனியாவா? இவரும் கூட வந்திருக்கார். ஹீ இஸ் மை காலீக் மிஸ்டர் சஞ்சய். சஞ்சய், கிளாட் டு மீட் யூ சொல்ல அவன் பக்கம் திரும்பி சொன்னாள். நான் சொல்லல, மாதுங்கா ரிலேட்டிவ் இவங்க தான். அவங்க வீட்டுக்கு வந்திருக்கலாமே. இன்னொரு நாள் வர்றேன். எங்கே லாட்ஜ் எடுத்திருக்கீங்க? மார்டன் ஹோட்டல். நல்ல ஹோட்டல் தான். அவசியம் ஒரு நாள் வீட்டுக்கு வரணும். வர்றேன். உன்னோட கொலிகையும் கூட்டிட்டு வா. விடைபெற்று கொண்டு தியேட்டருக்குள் போனார்கள். ஷோ முடிந்ததும் ராஜியின் கணவன் வற்புறுத்தி அவர்களை பக்கத்து ஹோட்டலுக்கு அழைத்து போனான். சாப்பிட்டு பேசி முடித்து புறப்பட்ட போது நேரம் 10:30 தாண்டி இருந்தது. அவர்கள் ஸ்கூட்டரில் போக இவர்கள் டாக்ஸியில் அமர்ந்தார்கள். டாக்ஸிக்கு கொஞ்சம் தள்ளி இருட்டில் நின்றபடி ஒரு லுங்கி பேர்வழி சாந்தினியையே உற்று பார்த்தபடி பக்கத்தில் நின்றிருந்த இன்னொருவனிடம் ஏதோ சொல்லி கொண்டிருந்தான். அத்தியாயம் 8. ஜிடி ரோடு. 2வது நாளாக அந்த பகுதிக்குள் நுழைந்தார்கள். பல்ராம் கும்பல் அப்படியே உட்கார்ந்திருந்தார்கள். கண்டுகொள்ளாமல் இருவரும் நடந்தார்கள். எடிட்டர் ஃபோன் பண்ணி என்ன சொன்னார்? டிஐஜியை பார்த்தீங்களான்னு விசாரிச்சார். 4 நாள் அதிகமாக இருக்க வேண்டி வந்தாலும் பரவாயில்லை, பேட்டியை எடுத்துட்டு வந்துடுங்கன்னு சொன்னார். எடிட்டருக்கு மேட்டர் தான் முக்கியம். படிகளில் ஏறி மேலே வந்தார்கள். இன்றைக்கு சஞ்சயின் கழுத்தில் கேமரா ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. சரளாதேவி பரிச்சயமாய் சிரித்தாள். கேமராவோட வந்திருக்கீங்க? பேட்டின்னா ஃபோட்டோ வேண்டாமா? சாந்தினி, நீ பேசிட்டிரு, நான் உள்ளே போய் ஸ்னாப் பண்ணிட்டு வந்துடுறேன். சாந்தினி சரளாதேவியிடம் திரும்பி ஏதோ கேட்க நினைத்த நிமிஷம் நேற்று பார்த்த மீரா ஒரு இளைஞனோடு வந்தாள். சரளாதேவியிடம் ரூபாய் தாள்களை நீட்டியபடியே சாந்தினியை பார்த்தாள். இந்தியில் சரளாதேவியிடம் கேட்டாள், யார் இவங்க? பத்திரிகைக்காரங்க. சரளாதேவி சொன்னதும் அவள் சாந்தினியிடம் திரும்பி இந்தியில் உரையாடலை தொடர்ந்தாள். எங்கேருந்து வந்திருக்கீங்க? மெட்ராஸ். எதுக்காக வந்திருக்கீங்க? பேட்டி எடுக்கத்தான். என்ன பத்திரிகை? குரல். குரல்னா ஆவாஸ். அச்சா, இதில் ஈடுபட்டிருக்கிற பெண்களை மட்டும்தான் பேட்டி எடுப்பீங்களா? ஆமாம். இங்கே வந்து போகிற ஆண்களை பற்றியும் பேட்டி எடுதுங்களேன். அவங்க எந்த மாதிரி சூழ்நிலை, மனநிலை இந்த இடங்களுக்கு வர்றாங்கன்னு பேட்டி எடுத்து எழுதினால் அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும். இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான கட்டுரை. ஓகே, ஆண்களை பேட்டி எடுக்கிற சமயம் மறக்காம என்னை கண்டாக்ட் பண்ணுங்க. நிறைய அனுபவம் இருக்கு, நிறைய சொல்லுவேன். சிரித்து கொண்டே நகர்ந்தாள் அவள். சரளாதேவி கையில் இருந்த சாந்தலால் கொடுத்த பணத்தை மீராவிடம் தந்தாள்.
அரிக்கிந்தோ. மீரா பணத்தை வாங்கி எண்ண ஆரம்பித்தாள். அவள் எண்ண சாந்தினியின் புருவங்கள் சட்டென்று உயர்ந்தது. மீரா பணம் முழுவதையும் எண்ணி முடித்து ஏக்ஸவ் 29 ரூபே என்றாள். சரளாதேவி பணத்தை வாங்கி கல்லாவில் போட்டு கொண்டிருந்த போது சாந்தினி சுத்தமான தமிழில் மீராவை பார்த்து கேட்டாள், நீ சஞ்சயின் கிளாஸ்மேட் கல்பனா தானே? தமிழ் மாலும் நெஹிஹே என்றாள் அவள். சாந்தினி தமிழை விடவில்லை. நீ பொய் சொல்ற. தாய் பாஷை உனக்கு புரியாமல் போய்விடுமா? தும் கியா பூச் ரஹி ஹோ? மறுபடியும் மீரா ஹிந்தியில் பதிலளிக்க, ஸ்டாப் யுவர் ஹிந்தி கல்பனா. இப்போ நான் கவனிச்சேன். சரளாதேவி கொடுத்த பணத்தை எண்ணுகிறப்போ நீ 10, 20, 30ன்னு ஹிந்தியில் எண்ணும் போது சட்டுன்னு எல்லோருக்குமே தாய்மொழி தான் வரும். அது மாதிரி நீ 10, 20, 30 எண்ணுவதை கவனித்தேன் நான். திகைப்புடன் உறைந்த கண்களால் சாந்தினியை பார்த்தாள் அவள். திரும்பி திரை தடுப்புகளை பார்த்துவிட்டு அவசரமாய் வாயில் தமிழை உதிர்த்தாள். தயவு செஞ்சு நீ என்னை தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நான் கல்பனாதான். என் கூட படித்த சஞ்சய்க்கு நான் கல்பனாதான்னு தெரிகிறதை விரும்பல. கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். அதுதான் அவர் கேட்டப்ப கூட ஹிந்தியிலேயே பேசினேன். இங்கே உள்ளவங்க எல்லோரும் என்னை மீரான்னு தான் கூப்பிடுவாங்க. சட்டென்று கல்பனாவின் பேச்சு பாதியில் நின்றது. சாந்தினி நிமிர்ந்தாள். ஸ்னாப்களை தட்டி முடித்துவிட்டு சஞ்சய் வந்து கொண்டிருந்தான். கல்பனா மீராவாகி கண்களால் அவனிடம் சொல்லாதே என்று சாந்தினியிடம் கெஞ்சியபடி, தீதி மை சக்தி ஹிங் என்றபடி திரை தடுப்புகள் இருந்து பக்கம் நகர்ந்து போனாள். சஞ்சய் சாந்தினியை ஏறிட்டான். சாந்தினி, அவகிட்ட என்ன பேசிட்டு இருந்த? சொந்த ஊர் எதுன்னு கேட்டுட்டு இருந்தேன். எந்த ஊர்? ஜோராட்டாம். ஜோராட்? எங்கிருந்து? எந்த எஸ்டேட்? அஸ்ஸாம். அப்புறம் என்ன கேட்ட? ஸ்கூல் பக்கம் எட்டி பார்த்தது இல்லையாம். ஒரே ஒரு தடவை நீ கல்பனாவை பார்த்தேன்னா நீயும் ஆச்சரியப்படுவ. இவ கல்பனா மாதிரியே இருக்கா. ஃபோட்டோ எடுத்தாச்சா என்றாள் சரளாதேவி. இன்னும் ஒன்று பாக்கி இருக்கு. என்ன? உங்களை எடுக்கணும். சிரித்து கொண்டே அவளை கிளிக் என்று கேமராவுக்குள் தள்ளினான். சாந்தினி அவளை கேட்டாள், இப்படி ஒரு தொழில் செய்கிறோமேன்னு நீங்கள் எப்பவும் வருத்தப்பட்டது இல்லையா? எதுக்கு வருத்தப்படணும்? இதுவும் ஹோட்டல் மாதிரி தானே. ஆனால் இது வேற பசி, அது வேற பசி. சரளாதேவி மறுபடியும் தொடர்ந்தாள். சின்ன வயசுலேயே இந்த தொழிலுக்கு வந்துட்டேன். அப்போ எனக்கு வயசு இருந்தது, உடம்பு இருந்தது, நிறைய சம்பாதிச்சேன். உடம்பை விற்று பிழைக்க முடியாத இந்த வயசுலே நான் உட்கார்ந்து சாப்பிடணும்னா இந்த தொழிலை செய்கிறதை தவிர வேற வழி எனக்கு தெரியல. அவள் சொல்ல சாந்தினி குறுக்கிட்டாள். யாரை கேட்டாலும் தவறி இதில் சேர்ந்துட்டேன், அப்புறம் வேற வழி இல்லாமல் தொடர்ந்து இதிலேயே ஈடுபட்டேன்னு சொல்றீங்களே. ஒரு தடவை தப்பு நடந்துச்சுன்னா தொடர்ந்து தப்பே செய்யணும்னு ஏதாவது இருக்கா? திருந்தி வாழலாமே. திருந்தி வாழ இந்த சமூகம் விட்டாத்தானே. இன்னொரு முக்கியமான சந்தேகம் கேளு. பம்பாய், பூனா மாதிரி ஊர்களில் மட்டும்தான் பகிரங்கமாக இப்படி ரெட் லைட் ஏரியாஸ் இருக்கு. ஏன்? காரணம், இந்த ஊர்களில் தான் வெளியூரில் இருந்து வந்து வேலை பார்க்குற இளைஞர்கள் ஜாஸ்தி. தனியாக வந்து தங்கி இருக்கிற அவங்களால தான் பெரும்பாலும் இந்த தொழிலே ஓடுது. அது மட்டும்தான் காரணமா? அதுபோக இராணுவ ரெஜிமெண்ட்ஸ் இங்கே இருக்கு. குடும்பம் குழந்தைகளை விட்டு 1 மாதம் 2 மாதம்னு ட்ரைனிங்குக்காக வர்ற அவங்களுக்கெல்லாம் இந்த இடம்தான் வடிகால். அப்படின்னா தனியாக ஊருக்கு வர்ற ஆண்களோட மனசை கெடுக்குறீங்க, அப்படித்தானே? தப்பு. நீ கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தால் நாங்கள் பண்ணுறது நல்ல சேவைன்னு தான் புரியும். சாந்தினிக்கு சிரிப்பும் எரிச்சலும் சேர்ந்து வந்தது. சேவை? இதை பகிரங்கமாகவும் நடத்துறீங்களே, போலீஸ் பயம் இல்லையா? இங்கே இது சட்டவிரோதம் இல்லை. ஒருவேளை இந்த தொழிலை இங்கே சட்டவிரோதமாக்கி இதை நடத்தக்கூடாதுன்னு போலீஸ் சொல்லிட்டா? சொல்ல மாட்டாங்க. எப்படி அவளை உறுதியாக சொல்கிறீங்க? இங்கே இந்த தொழிலை மூடிட்டா வெளியே ஒழுங்கு கெட்டுடும். உன்னை மாதிரி நல்ல பொண்ணுங்க, குடும்பத்து பொண்ணுங்க எல்லாம் ரோட்டில் தைரியமாக நடக்க முடியாது. ஏன்? தினமும் இங்கே எத்தனை பேர் வர்றாங்க. நாளைக்கே இது சட்டவிரோதம்னு சொல்லிட்டா இங்கே வந்துட்டு இருக்கிற ஆண்களோட பார்வை ரோட்டில் நடக்கிற நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் மேலே படும். அவங்க தைரியமாக ரோட்டில் நடக்க முடியாது. இங்கே இருக்கிற ஆண்களே யோக்கியமாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நாங்க தான். சரளாதேவியின் பேச்சில் இருந்த உண்மை சாந்தினியை திகைப்படைய வைத்தது. மனைவியை ஊரிலே விட்டு இங்கே வர்ற இராணுவ ஆட்கள், கப்பலில் வர்ற நேவி ஆட்கள், இவங்கள் இந்த இயற்கை பசிக்கு அடிபணிஞ்சிட்டா குடும்ப பொண்ணு ரோட்டில் நடக்க முடியுமான்னு யோசிச்சு பாரேன்.
அதனால தான் கவர்மெண்ட்டே இங்கே இதை சட்டவிரோதமாக அறிவிக்கலை. இவ்வளவு ஜனத்தொகை உள்ள இந்த ஊரில் இப்படி ஒரு ஏரியா இருக்கிறது அவசியம். அவ்வளவு அழகான பங்களாவை கட்டுறோம். அழகான பங்களா வாச்சேன்னு உள்ளே ட்ரைனேஜ் வைக்காம இருக்க முடியுமா? அந்த ட்ரைனேஜ் இருக்கிறதுனால தானே பங்களா சுத்தமாக இருக்குது. அது போலத்தான் இதுவும். புரியுது என்றாள் சாந்தினி. சரளாதேவி தொடர்ந்தாள். என்னை கேட்டால் இந்த தொழில் சமூக சேவை மாதிரின்னு தான் சொல்லுவேன். இந்த பெரிய ஊரில் இருக்கிற குடும்ப பெண்களை காப்பாற்றுற ஸ்கவெஞ்சர்களாக நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். சாந்தினி புன்னகைத்தாள். நீங்கள் எவ்வளவுதான் சமாதானம் சொன்னாலும் இந்த தொழிலை பற்றி மற்றவங்க வச்சிருக்கிற கருத்து மாறவா போகுது? வெளியுலகத்தை பற்றி நாங்கள் கவலைப்படுறதே இல்லை. நாங்கள் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டு உடம்பு வியாபாரம் பண்ணுறோம். ஆனால் எத்தனை குடும்ப பெண்கள் தன்னோட புருஷன் ஆஃபீஸ் போயிருக்கும் போது இன்னொரு ஆணோடு விபச்சாரம் பண்ணுறாங்க. எத்தனை காலேஜ் பெண்கள் உடம்பு பசியோடு தன்னோட பாய் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு ஹோட்டல் ரூம் எடுக்கிறாங்க. நியாயப்படி பார்த்தால் அவங்க பண்ணுறது தான் விபச்சாரம், நாங்கள் செய்கிறது தொழில். சரளாதேவி பேச பேச பதிலேதும் சொல்ல முடியாமல் திகைப்பாய் அவளையே பார்த்தாள் சாந்தினி. அத்தியாயம் 9. வெளிச்சம் இமையை உறுத்த சட்டென விழித்தாள் சாந்தினி. ஜன்னலில் வானம் விடிந்து நன்றாக வெளுத்து கிடந்தது. தலையணை அடியில் வைத்திருந்த வாட்சை எடுத்து பார்த்தாள். தூக்கம் மிச்சம் இருந்த கண்களை தேய்த்து கொண்டே எழுந்தாள். ராத்திரி ரிப்போர்ட் தயாரித்து விட்டு தூங்குகிற போது மணி 12:30. ஜன்னலை நன்றாக திறந்து வைத்துவிட்டு சஞ்சயை பார்த்தாள். கொஞ்சம் தள்ளி சுவரோரமாய் போடப்பட்டிருந்த கட்டிலில் குளிருக்கு இதமாக தலைவரை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்திருந்தாள் அவள். அவனை நெருங்கி குரல் கொடுத்தாள். சஞ்சய், மணி 7. அவன் அசையாமல் படுத்திருந்தான். சஞ்சய், அவன் அசைவதை காணோம். தொட்டு உலுக்கினாள். சஞ்சய், எந்திரிங்க. இன்னமும் பிடிவாதமாய் அவன் படுத்து கிடக்க கத்தினாள். வர வர சோம்பேறி ஆயிட்டே வர்றீங்க, இருங்க குளிச்சுட்டு வந்து கவனிக்கிறேன். டவலோடு பாத்ரூமுக்குள் போனாள். ஷவருக்கு கீழே 15 நிமிஷங்களை செலவழித்து விட்டு பாத்ரூமில் இருந்து புத்துணர்ச்சியோடு வெளிப்பட்டாள். சஞ்சய் இன்னமும் இழுத்து போர்த்தி கொண்டு தூங்குவதை எரிச்சலோடு பார்த்தபடி நெருங்கினாள். சஞ்சய், இப்ப நீங்க எந்திரிக்க போறீங்களா இல்லையா? சஞ்சய் லேசாய் அசைந்து விட்டு மறுபடியும் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டான். இப்படியெல்லாம் கூப்பிட்டா எந்திரிக்க மாட்டீங்க சொல்லிக்கொண்டே தன் படுக்கையில் இருந்த கனமான தலையணையை எடுத்து சஞ்சயின் முதுகில் மொத்தினாள். சஞ்சய் புரண்டான். போர்வையை வெடுக்கென்று பறித்து தூக்கி வீசிய சாந்தினி அடுத்த அடியை விநியோகிப்பதற்காக தலையணையை உயர்த்தினாள். உயர்த்தின கையை அப்படியே நிறுத்தி கொண்டாள். சஞ்சய் வித்தியாசமாய் தெரிந்தான். முகத்தில் சோர்வு பரவி இருக்க உடம்பை குறுக்கி கொண்டு லேசாய் நடுங்கினபடி படுத்திருந்தான். தலையணையை நழுவ விட்டு சஞ்சய் என்றாள். என்ன ஆச்சு உங்களுக்கு? ஜூரம் மாதிரி இருக்கு. அவன் நெற்றியில் கை வைத்தாள். டெம்பரேச்சர் எக்கச்சக்கமா இருக்கும் போலிருக்கே. டாக்டர் கிட்ட போகலாமா சஞ்சய்? டாக்டர் எல்லாம் வேண்டாம், சாதாரண ஃபீவர் தான். நான் சொல்ற கேப்சியூலை வாங்கிட்டு வா போதும். என்ன கேப்சியூல்ஸ்? பேர் சொன்னான். சந்தினி அறையை சாத்தி விட்டு ஹோட்டல் படியிறங்கி கீழே வந்தாள். அஜித் மெடிக்கல்ஸ் கேப்சியூல்ஸ் கேட்டு வாங்கி கொண்டு திரும்ப அறைக்குள் வந்தாள். சஞ்சய், இந்தாங்க கேப்சியூலை முதல்ல விழுங்குங்க. அவன் எழுந்து உட்கார்ந்து கேப்சியூலை விழுங்கி காஃபியை குடித்து விட்டு சொன்னான். நல்லா தூங்கி எந்திரிச்சா ஐ வில் பி ஆல் ரைட் என்றவன் அவளை ஏறிட்டு பார்த்து விட்டு கேட்டான். நீ குளிச்சுட்ட போலிருக்கு. ஜிடி ரோடுக்கு போக ரெடி ஆயிட்டேன். சாந்தினி, இன்னைக்கு நீ அங்கே போக வேண்டாம். நான் இன்னைக்கு போகலைன்னா அப்புறம் சென்னை திரும்புகிற நாள் தள்ளி போயிட்டே இருக்கும். அது மோசமான ஏரியா. ஒரு பொண்ணு தனியா போகக்கூடாது. எனக்கு அந்த இடம் பூராவும் பழகி போச்சு. இப்போ ஒரு பயமும் இல்லை. இன்னைக்கு அந்த வனிதா லூஸு ரெண்டு பேரையும் பேட்டி எடுக்கணும். மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் அந்த ஏரியாவை விட்டு கிளம்பிடணும். சரின்னு சொல்லிட்டு லேட் பண்ணிடாதே. நோ ப்ராப்ளம். நான் கரெக்டாக 3 மணிக்கெல்லாம் புறப்பட்டு 4 மணிக்கு உங்கள் முன்னாடி நிற்பேன். போதுமா? அத்தியாயம் 10. சஞ்சய் நன்றாய் தூங்கி எழுந்தபோது நேரம் 4 மணி. காய்ச்சல் விட்டு போயிருந்தது. சோர்வோடு கண்களை மூடி சாந்தினிக்காக காத்திருக்க 5:30 மணியை தொட்டது. இங்கே எவளை இன்னும் காணோம்? பேட்டி எடுக்கிற மும்முரத்தில் வர சொன்ன நேரத்தை மறந்து விட்டாலோ? நேரம் 6 மணியை தொட்ட போது மனசுக்குள் லேசாய் கலவரம் கிளம்பியது. அவசரமாய் முகம் அலம்பி பேண்ட் ஷர்ட்டுகளில் நுழைந்து வராந்தாவுக்கு வந்தான். ரிசப்ஷன் ஹால் சொற்ப நபர்களோடு இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் சாந்தினி வருகிறாளா என்று பார்ப்போம். யோசித்தபடி சஞ்சய் சோஃபாவில் சாய்ந்தான். சாந்தினி ஏன் இன்னும் வரவில்லை?
இனிமேலும் இவளுக்காக காத்து கொண்டிருப்பதில் பிரயோஜனம் இல்லை. ஜிடி ரோடு வரைக்கும் போய்விட்டு வந்து விடுவதுதான் உத்தமமான காரியம். ரிசப்ஷனிஸ்ட் மேஜையை தொட்டான். எக்ஸ்கியூஸ் மீ, என் கூட தங்கியிருந்த சாந்தினி வந்தால் இந்த ரூம் சாவியை கொடுத்து ரூம்லேயே இருக்க சொல்லுங்க. லாட்ஜை விட்டு வெளியே வந்தான். டாக்ஸி பிடித்து இடத்தை சொன்னான். 15 நிமிஷம். ஜிடி ரோடில் வந்து சந்து முனையில் இறங்கிக் கொண்டான். இருட்டான சந்தில் நடந்து சரளாதேவியின் வீட்டை அடைந்தான். சரளாதேவி தன் தொழிலில் பிஸியாய் இருந்தாள். சஞ்சயை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டு கேட்டாள், ஜூரம் எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லை என்றவன் மெல்லிய குரலில் கேட்டாள், சாந்தினி இன்னமும் பேட்டி எடுத்துட்டு இருக்காளா? சாந்தினியா? அவ பேட்டியை முடிச்சிட்டு போயிட்டாளே. சஞ்சய் அதிர்ந்தான். போயிட்டாளா? எத்தனை மணிக்கு? தெரியல. சாயந்தரம் 4 மணிக்கு இங்கே இருந்தால் சாயாவாலா வந்தப்ப இவளை கூட்டிட்டு வர சொன்னேன். கிளம்பி போயிட்டுதா சொன்னாங்க. சஞ்சய் குழப்பம் தடவியது. சாயந்தரம் கிளம்பிவிட்ட சாந்தினி ஏன் இன்னமும் லாட்ஜ் வந்து சேரவில்லை? ஒருவேளை மாதுங்கா ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருப்பாளோ? அந்த ஒரே சாத்தியம்தான் சஞ்சய்க்கு பட்டது. சரளாதேவியிடம் விடை பெற்று கொண்டு வெளியே வந்தான். லாட்ஜுக்கு ஒரு முறை ஃபோன் செய்து பார்த்துவிட்டு பிறகு மாதுங்கா போகலாம். டெலிஃபோன் பூத்துக்குள் நுழைந்து ஹோட்டல் நம்பரை லைனில் சுழட்டி காத்திருந்தான். ஹலோ, திஸ் இஸ் மார்டன் ஹோட்டல். சஞ்சய் ரூம் நம்பர் 102 பேசுகிறேன். எஸ் ப்ளீஸ். சாந்தினி ரூமுக்கு வந்தாச்சா? இன்னும் வரலையே சார். கனமான ஏமாற்றத்தோடு ரிசீவரை வைத்தான். சிறிது நேரம் டாக்ஸிக்காக காத்திருந்து பிறகு அந்த காலி டாக்ஸியை நிறுத்தினான். மாதுங்கா ஜானா. 10 நிமிஷங்களுக்கு பின் மாதுங்கா பகுதிக்குள் கார் நுழைந்தது. ஜி கோன்சா ரோடு ஹே, சயான் ரோடு. கார் வீதிக்கு திருப்பங்களுக்குள் உட்பட்டு சீறியது. சயான் ரோடு மே கோன்சா கர் ஹே? சயான் ரோடு கார்னர் மே முஜே உதார் தோ. அந்த தெருவின் மூலையில் டாக்ஸி நின்றது. மீடியம் ரக பங்களாக்கள் கண்ணில் பட்டன. சஞ்சய்க்கு கதவு நம்பர் நினைவு இல்லை. எப்போதோ 10 நிமிஷங்களுக்கு பின் மாதுங்கா பகுதிக்குள் கார் நுழைந்தது. சொன்னதை வைத்து நினைவுபடுத்தி கொள்ள முயன்றான். அந்த பெண்ணின் பெயர் ராஜி என்பது நினைவுக்கு வந்தது. அவளின் கணவனுடைய பெயருக்காக யோசித்தபடியே நடந்தான். கணேஷ், கார்த்திக், ஏதோ காவில் ஆரம்பிக்கின்ற என்ஜினியர். ஒவ்வொரு வீட்டையும் இதுவா இருக்குமா என்று பார்த்தபடி நடந்தான். அக்கம் பக்கத்து வீடுகள் அவனை பற்றி தெரிந்திருக்கலாம். 2-3 வீடுகள் தள்ளி இருந்த அந்த வீட்டு கதவை அடைந்தான். காலிங் பெல்லை அழுத்தினான். கோன் ஹே? சல்வார் கமிஸ் அணிந்த அந்த பெண் நெற்றியை சுருக்கினாள். ஆப் கோன் ஹே? கியா சாஹியே? மேரே தோஸ்த் கே கர் மூன் ரஹி ஹூம். अगर आप जाने दो बताइए, किसका घर इसी रोड में इनका नाम गौतम है. वाटर बोर्ड में उनकी नहीं है. मदरासी. सारी, मैं नहीं जानती. சுக்ரியா. அவளிடம் விடைபெற்று வெளியே வந்தான். இன்னும் 3 வீடுகளில் விசாரித்து ஏமாற்றத்தை அள்ளியபடி சலிப்போடு அந்த பச்சை டிஸ்டம்பர் வீட்டுக்குள் நுழைந்தான். வாசற்படி உட்கார்ந்திருந்த மேக்ஸி அணிந்திருந்த அவளிடம் மலையாள வாடை வீசிட்டு, நீங்கள் கேட்கிறது ராஜி அல்லோ? சஞ்சய் முகத்தில் பிரகாசம் தொட்டிட்டு, ராஜிதான், பக்கத்தில் அவங்க வீடு. ராஜி எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக்கும். குறைச்சி தரும். தள்ளி இருக்கு அவ வீடு. அடையாளம் சொல்றீங்களா? பிரதீப் மோனே என்று குரல் கொடுத்தாள். டிஷர்ட்டில் அந்த 10 வயது பையன் வெளியே வந்தான். எந்தா ஈ அங்கிளுக்கு ராஜி சேச்சி வீடு காண்பிச்சு தரு. தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அந்த பிரதீப் மோனேவுடன் வெளியே வந்தாள் சஞ்சய். 5-6 வீடு தள்ளி இருந்த அந்த வீட்டை காண்பித்தான் பிரதீப். இதுதான் அங்கிள், நான் வரட்டா? அவன் வீட்டுக்கு திரும்பியோட சஞ்சய் கௌதமின் வீட்டு கதவை தட்டினான். ராஜி யாருன்னு பாரு. கதவு திறக்கப்பட ராஜி கதவை திறந்தாள். வெளியே நிற்கும் சஞ்சய் ஒரு நிமிஷம் கழித்து அடையாளம் தெரிந்து கொண்டாள். வாங்க வாங்க. உள்ளே அவள் நுழைந்ததும் கதவுக்கு வெளியே தேடி பார்த்து கொண்டே கேட்டாள், நீங்க மட்டுமா வந்திருக்கீங்க? சாந்தினி வரலையா? அத்தியாயம் 11. டிஐஜி மல்ஹோத்ரா சஞ்சயை ஏறிட்டார். நான் அவ்வளவு தூரம் உங்களை வார்ன் பண்ணியும் கூட இவ்வளவு அஜாக்கிரதையாக இருந்திருக்கிறீங்களே. மும்பை மெட்ராஸ் மாதிரி இல்லை மிஸ்டர் சஞ்சய். சார், 4 நாள் போனதில் அந்த ஏரியா ஓரளவுக்கு பழக்கமாயிடுச்சேங்கிற தைரியத்தில் தான் சாந்தினி போனா. அதுவும் இல்லாமல் மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் அவள் புறப்பட்டு வர சொல்லி இருந்தேன். மாதுங்காவிலிருந்து நீங்கள் நேராக இங்கே வர்றீங்களா? ஆமாம் சார். ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தீங்களா? இன்னும் அறைக்கு திரும்பவில்லை. விஷயம் கொஞ்சம் தீவிரமாய் தெரிந்தது. டெலிஃபோன் இழுத்து டயலில் எண்களை சுழற்றினார். ஹலோ ராஜசேகரா?
எஸ், நான் மல்ஹோத்ரா. குட் ஈவினிங் சார். உடனே நீங்க ஆஃபீஸ் வாங்க. வர்றேன் சார். ரிசீவரை சாத்தினார். மிஸ்டர் சஞ்சய், கவலைப்படாதீங்க. இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் இப்ப வருவார். தமிழ்காரர் தான். பம்பாய் சட்டவிரோத கும்பல் பூராவும் அவருக்கு அத்துப்படி. வித்தின் 24 ஹவர்ஸ்ல சாந்தினியை கண்டுபிடிச்சிருவார். ராஜசேகருக்காக காத்திருந்தார்கள். 10 நிமிஷங்கள் நழுவி இருக்க ஷூ சப்தம் கேட்டு அறைக்குள் வந்தது. விரைப்பான சல்யூட்டுடன் ராஜசேகர் வந்து நின்றார். மல்ஹோத்ரா நாட்காலியை காட்டினார். உட்காருங்க. மல்ஹோத்ரா காட்டின இருக்கையில் உட்கார்ந்தார் ராஜசேகர். சஞ்சய் சாந்தினி பற்றி சுருக்கமாக சொல்லி, இன்றைக்கு காலையில் ரெட் லைட் ஏரியாவுக்கு பேட்டிக்காக போன சாந்தினி இந்த நிமிஷம் வரை திரும்பி வராததை பற்றி சொன்னார். எங்கே பேட்டி எடுக்கிறீங்க? சரளாதேவியோட வீட்டில். அந்த சரளாதேவி மேலே சந்தேகப்படுறீங்களா? இல்லை சார், நான் பார்த்தவரை அந்த சரளாதேவியை வித்தியாசமாக நினைக்க தோணலை. நாங்கள் அங்கே போன முதல் நாளே ஒரு ரவுடி கும்பல் எங்களோட தகராறு பண்ணிச்சு. அவங்க மேலே எனக்கு சந்தேகமாக இருக்கு. மிஸ்டர் சஞ்சய், ஒன்று செய்யுங்க. இப்போ என் கூட வந்து அந்த ரவுடி கும்பலை அடையாளம் காட்டுங்க. சார், இப்போ சாந்தினியை தேடி போகிறப்ப அந்த கும்பல் எப்பவும் உட்கார்ந்துருக்கிற ஸ்டாலை பார்த்தேன். அங்கே யாருமே இல்லை. அந்த டீ ஸ்டாலை காட்டுங்க. மல்ஹோத்ராவிடம் வீடை பெற்றுக்கொண்டு சஞ்சய் ராஜசேகருடன் எழுந்து ஜீப்புக்கு வந்தான். ஜீப் ராத்திரி பம்பாய் வீதிகளில் ஜிடி ரோடை பார்த்து டயர்களை தேய்க்க ஆரம்பித்தது. அந்த ரவுடி கும்பலை தவிர வேற யாராவது உங்களுக்கு சந்தேகம் வருதா? ஸ்டியரிங்கை கிராண்ட் ட்ரங்க் ரோட்டில் நுழைந்தது. அந்த சந்து முனையில் இறங்கினார்கள். சந்துக்குள் நுழைகின்ற போது வெளிச்சம் எல்லா வீடுகளிலும் தெரிந்தது. பிசினஸ் சுறுசுறுப்பாக நடந்து கொண்டிருந்தது. கெட்ட வார்த்தைகளோடு கூடிய ஹிந்தி சம்பாஷணைகளோடு சிரிப்பு சப்தம் கதம்பமாய் கேட்டது. இந்த டீ ஸ்டால் தான் சார். மஞ்சள் பல்பு சோகையா எரிந்து கொண்டிருந்த டீ கடையை காட்டினான் சஞ்சய். அழுக்கான அந்த டீ கடைக்குள் பெஞ்சுகளில் அரட்டையோடு டீ குடித்து கொண்டிருந்த சிலர் ராஜசேகரின் வருகையால் தடைப்பட்டார்கள். து கோன் ஹே மாலிக், கோன் ஹே? அந்த சாயம் போன நீல பஜாமாக்காரன் அவசரமாய் ஓடி வந்தான். மைஹி ஹூஜி. அந்த கடை சொந்தக்காரனிடம் ஹிந்தியில் விசாரணையை தொடர்ந்தார். இந்த ரவுடி கும்பல் ஒன்று எப்பவும் உங்க காத்திருக்குமே, எங்கே அவங்க? சஞ்சய் குறுக்கிட்டு சொன்னான். இதில் ஒருத்தன் பேரு கோபால் சார். உண்மே ஏக் ஆத்மீகோ நாம் ஹே கோபால் ஹே. அவங்க சாயந்தரம் 5 மணிக்கே இங்கிருந்து போயிட்டாங்க சாப். எங்கே போனாங்க? வழக்கமாகவே சாயந்தரம் 5-6 மணிக்கு இங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க. எங்கே போவாங்க? சொன்னா அவன் என்னை ஒரு வழி பண்ணிடுவான் சாப். பயத்தோடு கடைக்காரன் சொல்ல ராஜசேகர் அவன் தோளை தட்டினார். பயப்படாம சொல்லு. அவன் உண்மையில கை வைக்காம நான் பார்த்துக்கிறேன். தயங்கி தயங்கி சொன்னான். சோம்வார்பேட். சோம்வார்பேட்? சாராயம் குடிக்கவா? அவன் தலையாட்டினான். திரும்பி ஜீப்புக்கு வந்தார்கள். சோம்வார்பேட் எங்கே இருக்கு? இங்கிருந்து பக்கம்தான். கள்ளச்சாராயம் ஜாஸ்தி புழங்குகிற இடம். சில நிமிஷங்களில் ஜீப் மறுபடியும் ஒரு கச்சா ஏரியாவில் பிரவேசமானது. ஜீப்பை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு உள்ளே நடந்தார்கள். நிறைய குடிமகன்கள் போதையோடு தள்ளாடியபடி எதிர்பட்டார்கள். ரோட்டின் முனைகளில் சிலர் உட்கார்ந்து 3 சீட்டு விளையாடி கொண்டிருக்க சந்தேகம் தட்டுகிற நபர்களை பார்த்து பார்த்து இவர்களா என்று சஞ்சயிடம் கேட்டார். இல்லை இல்லை என்று தலையாட்டி கொண்டு வந்த சஞ்சய் சட்டென்று அந்த கும்பலை கை காட்டினான். அவருங்கதான் சார். பாட்டிலும் கையுமாய் தெரிந்தார்கள். மத்தியில் உட்கார்ந்திருந்த திரட்சியான ஆசாமியை நெருங்கினான் ராஜசேகர். ஹே இதராவோ. சிவந்த விழிகளோடு திரும்பி பார்த்த அவன் யூனிஃபார்மை பார்த்ததும் விசுக்கென்று எழுந்தான். தடுமாற்றமாய் நடந்து வந்தான். ராஜசேகர் சஞ்சயை காட்டினார். இவரை தெரியுதா? மூஞ்சியை வலித்து விட்டு கொண்டு கண்ணை கசக்கி விட்டு கொண்டு பார்த்தான் அவன். தெரியுது சார். இவரோட வந்த பொண்ணு எங்கே? இவரோட வந்த பொண்ணு சாப். நீங்க என்ன சொல்லுறீங்க? ராஜசேகர் அவனுடைய அழுக்கான ஜிப்பா காலரை பற்றினார். இந்த பாவலாத்தனமெல்லாம் என்கிட்ட வேண்டாம் சாப். காலையிலிருந்து நீ எங்கே இருந்த? ஜிடி ரோடு டீ கடையில் சாப். இவரோட வந்த பொண்ணை இன்னைக்கு பார்த்தியா? அவன் திரும்பி சஞ்சயை பார்த்தான். பார்த்தேன் சாப். எப்போ பார்த்த? காலை 9 மணி இருக்கும். அந்த பொண்ணு மட்டும் தனியா வந்துச்சு. அந்த பொண்ணை எங்கே கொண்டு போய் வச்சிருக்க? சாப், நீங்க என்ன சொல்றீங்க? தெரியாத மாதிரி கேட்காதே. நிஜமாவே எனக்கு தெரியல சாப். அந்த பொண்ணை உங்க கும்பல்ல இருக்கிறவனோ ஒருத்தன் தான் கடத்திட்டு போயிருக்கணும். சத்தியமா அந்த பொண்ணை நாங்க கடத்தல சாப். நீதானே அன்னைக்கு இவர் கூட தகராறு பண்ணினது நிஜம்தான் சாப். இவங்க டிஐஜி சாப்புக்கு வேண்டியவங்கன்னு தெரிஞ்சதிலிருந்து நாங்க இவங்க கிட்ட வாழாற்றுறதில்ல. அப்போ இவர் கூட வந்த அந்த பொண்ணை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது? சத்தியமா தெரியாது சார். அவன் உண்மையைத்தான் பேசுகிறான் என்பது ராஜசேகருக்கு தெரிந்தது.
அத்தியாயம் 12. அந்த பகுதியில் ஒருவர் விடாமல் விசாரித்து பார்த்து விட்டார் ராஜசேகர். சந்தேகப்பட்டவர்கள் கண்காணிக்க கான்ஸ்டபிள்களை அமர்த்தினார். சரளாதேவியை திரும்ப திரும்ப விசாரித்தார். அவள் பான்வாயோடு எரிச்சலாய் சொன்னாள், இன்ஸ்பெக்டர் சாப், என்னையே சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. டிஐஜி சாப் சொன்னாரேங்கிற காரணத்துக்காக நான் பேட்டி தரவே ஒத்துக்கிட்டேன். கடைசியில் நீங்கள் என்னையே சந்தேகப்படுறீங்க. சொன்னேனே, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர்றது ஆபத்துன்னு. உனக்கு எதுவும் தெரியாது. இன்னைக்கு சாந்தினி இங்கே யாரை பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க? வனிதாவை. அந்த வனிதாவை கூப்பிடு. வரவழைக்கப்பட்ட வனிதா முடியை தோளுக்கு பின்னால் ஒதுக்கி தள்ளி கொண்டே ராஜசேகரை பார்த்தாள். உன்கிட்ட தான் இன்றைக்கு பேட்டி எடுத்திருந்தாங்களா? ஆமாம். எத்தனை மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தீங்க? நேரம் தெரியல. எப்போ போனாங்கன்னு சொல்ல முடியுமா? கூல்ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வரவே இல்லை. சாந்தினி கூட வேற யாராவது பேசிட்டு இருந்ததை நீ பார்த்தியா? இல்லை. பிரயோஜனமான தகவல் எதுவும் பெயரவில்லை. 4 மணி வரைக்கும் சாந்தினி அங்கே இருந்திருக்கிறாள். அதற்கு மேல் மறைந்து விட்டாள். எங்கே, எப்படி? யோசிப்போடு ராஜசேகர் பால்கனி வழியாக ரோட்டை பார்த்து கொண்டே இருந்தார். சஞ்சய், இங்கே வாங்க என்றார். அந்த குல்ஃபிக்காரன் நேத்து இருந்தானா? இல்லை சார், எப்பவும் இங்கே தான் இருப்பான். நாங்கள் கூட சில சமயம் குல்ஃபி வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். உங்கள் 2 பேரையும் அவனுக்கு தெரியுமா? தெரியும் சார். வாங்க, அவனை விசாரிச்சு பார்க்கலாம். 2 பேரும் அவனை நோக்கி போக அழுக்கான பற்களை காட்டி புன்னகைத்தான். குல்ஃபி சாயே சாப் என்றவன், எங்கே சார்? மேம் சாப் வரலே அன்னைக்கு. ராஜசேகர் ஹிந்தியில் அவனிடம் சொன்னார். மேம் சாப் சம்பந்தமா விசாரிக்கத்தான் இப்போ உன்கிட்டே வந்திருக்கோம். அவன் புன்னகை காணாமல் போனது. இன்னைக்கு மேம் சாப்பை நீ பார்த்தியா? பார்த்தேன். எத்தனை மணிக்கு நீ அவங்களை பார்த்த? சாயந்தரம் 4 மணி இருக்கும். அவங்க கூட யாராவது இருந்தாங்களா? சாந்தாலால் கூட பேசிட்டு இருந்தாங்க. அவனோட சேர்ந்து ஆட்டோவில் ஏறினாங்க. ராஜசேகர் நிமிர்ந்தார். சாந்தாலாலா? அத்தியாயம் 13. சரளாதேவியை பார்த்து கேட்டார் ராஜசேகர். சாந்தாலால் தெரியுமா? தெரியும். எங்க கஸ்டமர் தானே, அடிக்கடி இங்கே வருவானா? வருவான். அவங்க 2 பேரும் வந்த பிறகு எப்போவாவது வந்திருக்கானா? வந்திருக்கான். அன்னைக்கு கூட சாந்தினி கூட பேசிட்டு இருந்தான். ஆம்பளைங்களை பேட்டி எடுக்கும் போது என்கிட்ட வாங்க, நான் நிறைய சொல்லுவேன்னு சாந்தினி கூட பேசிட்டு இருந்தான். அவன் இன்னைக்கு இங்கே வந்தானா? எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவனோட சேர்ந்து சாந்தினி ஆட்டோ ஏறி போனதை குல்ஃபி வாலா பார்த்துருக்கான். சாந்தாலால் கூடவா சாந்தினி போனா? அவன் மோசமான ஆளாச்சே. அவன் எங்கே இருக்கான்னு தெரியுமா? தெரியாது. சாந்தாலாலை இங்கே உள்ளவர்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு அவனை தெரியும். விசாரிச்சிங்கன்னா அவன் எங்கே இருப்பான்னு தெரியலாம். அங்கே இருந்த பெண்கள் சில பேரை விசாரித்தார். அங்கிருந்த யாருக்குமே சாந்தாலால் எங்கிருந்து வருகிறான் என்று தெரியவில்லை. யாரை கேட்டாலும் அவன் மோசமான ஆள் என்றே சொன்னார்கள். மறுபடியும் ராஜசேகர் ரவுடி கும்பலை அணுகினார். சாந்தாலாலை தெரியுமா உனக்கு? தெரியும் சாப். அவன் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஓர்லியில் இருக்கு சாப். என் கூட வந்து வீட்டை காட்டு. ஹாங் சாப். அவனை ஜீப்பில் ஏற்றி கொண்டு புறப்பட்டார்கள். 30 நிமிஷ பயணத்தில் ஓர்லி வந்தது. இந்த வீதியில் திரும்பணும். அவன் சொன்ன வழியில் ஜீப்பை திருப்பி கொண்டு போக அந்த வீட்டை நெருங்கியதும் அவன் கத்தினான். இந்த வீடுதான் சாப். இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் பார்வையை கொண்டு போக, பூட்டு. நான் நவ்தா ஃபைன் லீவர் என்று சொல்லி சிரித்தது. அத்தியாயம் 14. சாந்தினிக்கு நினைவு வந்தபோது அந்த சிதிலமான வீட்டில் இருப்பதை உணர்ந்தாள். என்னாயிற்று எனக்கு? மூளையை லேசாய் உசுப்ப நடந்தவை ஞாபகத்தில் ஊர்வலம் போயின. வனிதாவை பேட்டி எடுத்து முடித்து கொண்டவள் குளிர்பானம் குடிப்பதற்காக வெளியே வந்தாள். அந்த நிமிஷம்தான் அந்த குரல் கேட்டது. ஹலோ. திரும்பி பார்த்தாள். அவன் நின்றிருந்தான். புன்னகைத்தபடியே ஹிந்தியில் கேட்டான், என்னை ஞாபகம் இருக்கா? அவன் சாந்தாளால். ஞாபகம் இருக்கு. பேட்டி இன்னும் முடியலையா? நடந்துட்டு இருக்கு. பம்பாய் காட்கோபர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே என்ன விசேஷம்? அதுவும் ஒரு ரெட் லைட் ஏரியா. இஸ் இட்? ஆனால் அது கொஞ்சம் டீசன்ட் ஏரியா. டிஐஜி தான் இந்த இடத்தை சஜஸ்ட் பண்ணினார். காட்கோபர் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டி எடுக்கிறது சுலபமாக இருந்திருக்கும். ஹை சொசைட்டி லேடிஸ் அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. எல்லாருமே எஜுகேட்டட் கால் கேர்ள்ஸ். இந்த பத்திரிகை பேட்டிக்கு நல்ல தீனி கிடைச்சிருக்கும். சாந்தினிக்கு ஆசை தட்டியது. இங்கிருந்து காட்கோபர் ரொம்ப தூரமா? பக்கம்தான். வர்றீங்களா? அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை அறிமுகம் பண்ணி வைக்கிறேன். சாந்தினி சாந்தாளாலோடு புறப்பட்டாள். ஒரு ஆட்டோ கூட்டி வந்தான். ஆள் நடமாட்டமற்ற ஒரு சந்தில் திரும்பும் போது
திடீரென்று சாந்தாளால் கர்ச்சீப்பால் சாந்தினியின் முகத்தை பொத்தினான். சாந்தினி மூச்சு திணறி சுலபமாய் மயக்கத்திற்கு போக இந்த நிமிஷம் நினைவு வந்தது. அந்த சிதிலமடைந்த வீட்டில் இருப்பதை உணர்ந்தாள். கொஞ்சம் தள்ளி சாந்தாளாலும் அந்த ஆட்டோ டிரைவரும் சாராயத்தை ஊற்றி உறிஞ்சி கொண்டிருந்தார்கள். கிரிதர், இவ மத்த பொண்ணுங்க மாதிரி இல்லை, பத்திரிக்கைக்காரி, மயக்கம் தெளிஞ்சால் ரொம்ப துள்ளுவா, இவ மயக்கமா இருக்கும் போதே ஒரு வாட்டி தொட்டுடணும். சாந்தினிக்கு திக்கன்றது. திகிலோடு பார்வையை மெல்ல சுழற்றினாள். வெளிக்கதவு தாளிடப்பட்டு தெரிந்தது. இவர்களிடமிருந்து எப்படி தப்ப முடியும்? சிந்தித்தவாறு கண்களை சுழற்றி கொண்டிருந்த சாந்தினியின் பார்வையில் அந்த அறை தெரிந்தது. பாதி திறந்து வைக்கப்பட்டிருந்த அந்த அறையை பார்த்ததும் சட்டென்று அந்த முடிவுக்கு வந்தாள். சாந்தினி குபீரென்று எழுந்தாள். மூச்சிறைக்க ஓடிப்போய் அந்த கதவின் மேல் விழுந்து அறைக்குள் நுழைந்து கதவை படீரென்று சாத்தி உட்புறம் தாளிட்டு கொண்டாள். சாந்தாளால், அவளை பிடி. சாந்தாளாலும் கிரிதரும் அவசர அவசரமாய் எழுந்தார்கள். கதவை நோக்கி ஓடி வந்தார்கள். ஏய், கதவை திற! தப் தப்பென்று கதவை தட்டியவர்கள் சட்டென்று அதிர்ந்து போனார்கள். அத்தியாயம் 15. இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் யோசனையாய் தன் கன்னங்களை தேய்த்தார். வீடு பூட்டி இருக்கே. சாந்தாளால் இப்போ இந்த வீட்டில் இல்லை போலிருக்கு சாப். அக்கம் பக்கத்து வீடுகளை பார்த்தார். பக்கத்து வீட்டிலிருந்து எட்டி பார்த்த பெண்ணை கூப்பிட்டார். மராத்தி மொழியில் கேட்டார் இன்ஸ்பெக்டர். இந்த வீடு யாரோடது? சாந்தாளாலோடது. வீட்டு சொந்தக்காரங்கள் எங்கே இருக்கார்? எதிர் வரிசையில் 3வது வீட்டை காட்டினாள். அங்கே. சாந்தாளால் எங்கே போயிருக்கார்னு தெரியுமா? தெரியாது. அவளிடமிருந்து விலகி வீட்டு சொந்தக்காரரின் வீட்டை நோக்கி போனார்கள். வீட்டுக்காரர் 50 வயதில் தெரிந்தார். ராஜசேகர் ஹிந்தியில் கேட்டார். சாந்தாளால் குடியிருக்கிற வீட்டுக்கு நீங்க தான் சொந்தக்காரரா? ஆமாம். அவன் கூட வேற யாராவது தங்கி இருக்காங்களா? அவன் மட்டும்தான் தங்கி இருக்கான். சொன்னவர் ஏதோ ஞாபகத்துக்கு வந்தவராய், எப்போவாவது ஒரு ஆட்டோ டிரைவர் ராத்திரி தங்கி விட்டு போவான் என்றார். யார் அது? அவனோட ஃப்ரெண்டுன்னு சாந்தாளால் சொன்னான். சாந்தாளாலே கடைசியா எப்படி பார்த்தீங்க? பார்த்து 2-3 நாளாச்சு. இப்ப சாவி யார்கிட்ட இருக்கு? அவன்கிட்டத்தான் இருக்கு. எதுக்கு அவனை இப்ப விசாரிக்கிறீங்க? காணாம போன ஒரு பெண் சம்பந்தமா அவனை கொஞ்சம் விசாரிக்கணும். வீட்டுல வேற சாவி ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? அந்த பூட்டை திறக்கணும். அவர் உள்ளே போய் சாவி கொத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார். அந்த வீட்டை நெருங்கி சாவியை எடுத்து பொருத்தினார். பூட்டு வாய் திறந்தது. உள்ளே நுழைந்தார்கள். கயிற்றில் தொங்கிக் கொண்டிருந்த ஷர்ட் பேண்ட்டுகளை அலசினார்கள். பேண்டின் பின்புற பாக்கெட்டில் எதுவோ நெருட வெளியே எடுத்தார். மடித்த காகிதம் பிரித்தார். ராஜசேகரின் கண்களில் சில மில்லிமீட்டர் பரப்புக்கு விருந்தது. அத்தியாயம் 16. சாந்தாளால் கிரிதரை பார்த்து பதட்டமாய் கத்தினான். கிரிதர், கதவை தட்டாதே. ஏன்? கட்டிடம் ரொம்ப வீக்கா இருக்கு. இந்த கதவை தட்டினால் மேல் கூரை எல்லாமே ஆடுது பாத்தியா? கொஞ்சம் பலமா தட்டினா கூரை சரிஞ்சிடும். ஹிந்தியில் கெட்ட வார்த்தைகளோடு திட்டினான். அவளை எப்படி வெளியே கொண்டு வர்றது? கதவை இடிச்சா கூரை விழுந்துடும். கிரிதர் கத்தினான். ஏய், இப்ப வெளியே வரப்போறியா இல்லையா? சாந்தினி மூச்சு காட்டாமல் அறைக்குள் இருந்தாள். கிரிதர், சத்தம் போட்டு பிரயோஜனமில்லை. யோசிச்சு எதையாவது செய்யணும். என்ன செய்யலாம்? யோசி. அத்தியாயம் 17. சாந்தாளால் வீட்டை கிடைத்த அந்த காகிதத்தை விரித்து பார்த்தார் ராஜசேகர். 16ஆம் தேதி பெட்ரோல் வாங்கியதற்கான பில். பில்லின் இன்னொரு மூலையில் ஆட்டோவின் எண் MHS 1626. சஞ்சய் உட்கார சொல்லிவிட்டு டயலை சுழற்றினார். சில வினாடிகளுக்கு பிறகு ரிசீவர் எடுக்கப்பட்டதும் குரல் கொடுத்தார். ஹலோ, டிராஃபிக்? எஸ். இன்ஸ்பெக்டர் ராஜாராம் ஹியர். ராஜசேகர் ஹியர். எஸ். MHS 1626. இந்த நம்பர் ஆட்டோ எங்கிருந்தாலும் ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. அந்த ஆட்டோவை உபயோகித்து ஒரு பெண்ணை கடத்தி இருக்காங்க. மெசேஜ் ரிசீவ்ட் சார். ஓர்லி ஏரியாவை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எஸ் சார். ராஜசேகர் சஞ்சயை பார்த்தார். மிஸ்டர் சஞ்சய், சாந்தினியை கடத்திட்டு போன ஆட்டோ எதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. எப்படியும் இன்னும் அரை மணி நேரத்தில் டிராஃபிக்கில் இருந்து தகவல் வரும். டெலிஃபோனை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். நிமிஷங்கள் 35 ஆகி 45 ஆனது. டிராஃபிக்கில் இருந்து எந்த தகவலும் வரவில்லை. ராஜசேகர் மறுபடி டயலை சுழற்றினார். ஹலோ டிராஃபிக், அந்த ஆட்டோ விவரம் தெரிஞ்சுதா? டிராஃபிக் சிஸ்டம் பூராவும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு சார். இன்னும் யார்கிட்ட இருந்தும் அந்த ஆட்டோ பத்தின நியூஸ் எதுவும் வரல. அத்தியாயம் 18. கதவையே பார்த்தபடி யோசித்து கொண்டிருந்த சாந்தாளால் சட்டென்று பிரகாசமானான். கூப்பிட்டான். கிரிதர், என்னலால், இந்த கதவை திறக்க எனக்கு ஒரு வழி தோணுது. சொல்லு. அந்த கதவுக்கு நடுத்தாப்பால் மட்டும்தான் இருக்கு, கவனிச்சியா? ஆமாம். 2 கதவுக்கு மத்தியில் இடைவெளி பெருசா இருக்கு. ஆமாம். ஒரு
ஹாக்ஸா பிளேடு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தாழ்பாலை அறுத்துட்டா என்ன? பிளேடுக்கு எங்கே போகிறது? உனக்கு தெரியாத ஹாக்ஸா பிளேடா? எங்கேயாவது போய் வாங்கிட்டு வந்துடு. கிரிதர் வெளியே வந்தான். ஆட்டோவில் ஸ்கூட்டரை இழுக்க என்ஜின் கதறியது. சில நிமிஷங்கள் மெயின் ரோடை தொட்டது. அந்த ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் முன்னால் ஆட்டோவை நிறுத்தி கொண்டு இறங்கினான். கடைக்காரனை நெருங்கினான். பிளேடுகளை வாங்கி கொண்டு ஆட்டோவுக்குள் திரும்பி வந்தான். 15 நிமிஷம் ஆட்டோ அந்த சிதிலமடைந்த கட்டிடத்தை தொட்டது. ஆட்டோவை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தான். வாங்கியந்தியா கிரிதர்? கொடு இப்படி. பிளேடை கையில் ஏந்தி கொண்டு கதவின் முன்னே மண்டி போட்டு உட்கார்ந்தார்கள். கதவுக்கு மத்தியில் இருந்த இடைவெளியில் பிளேடை நுழைத்து அறுக்க ஆரம்பித்தார்கள். அத்தியாயம் 19. ட்ரிங் ட்ரிங். ரிசீவரை எடுத்தார் ராஜசேகர். ஹலோ சார், அந்த ஆட்டோ சம்பந்தமாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. சொல்லுங்க. அந்தேரியில் ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோருக்கு முன்னால் கான்ஸ்டபிள் ஒருத்தர் அந்த ஆட்டோவை பார்த்துருக்கிறார். ஃபாலோ பண்ணுறதுக்குள்ளே ஆட்டோ எங்கேயோ போய் மறந்துடுச்சு. அந்தேரியா? ஆமாம் சார். பட்டனை அழுத்தி தொடர்பை துண்டித்தார். அந்தேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு டயல் செய்தார். ஹலோ, ஐ எம் ராஜசேகர். விஷயத்தை சுருக்கமாய் சொன்னார். அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு லாட்ஜையும் விடாமல் அலச சொல்லுங்க. அந்த ஆட்டோ எங்கே தட்டுப்பட்டாலும் மடக்குங்க. எஸ், சந்தேகத்துக்கு இடம் தர்ற மாதிரி யாராவது அந்த பெண்ணோட இருந்தாலும் விடாதீங்க. ஸ்டேஷனை கொண்டு வந்துடுங்க. ரிசீவரை சாத்தி விட்டு அவசர அசைவுகளில் எழுந்தார். சஞ்சய், அந்த கடத்தல் பேர்வழிகளை கொஞ்சம் கொஞ்சமாய் நெருங்கிட்டோம். அந்த ஆட்டோ அந்தேரியில் இருந்ததா சார்? ஆமாம், அங்கே ஏதாவது லாட்ஜில் தான் பெரும்பாலும் அவங்க இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அத்தியாயம் 20. கிராக். ஹாக்ஸா பிளேடின் மூர்க்கமான தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் தாழ்பால் 2 துண்டுகளாய் சிதற சிரமமே இல்லாமல் திறந்து கொண்டு உள்ளே இருவரும் நுழைந்தார்கள். சுவரோடு சுவராய் ஒண்டிக் கொண்டிருந்த சாந்தினி 2 பேரையும் பயம் தோய்ந்த கண்களால் பார்த்தாள். சாந்தாளால், என் பக்கத்தில் வராதே. பெண்களோடு ஓடி பிடிச்சு விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நோ, கிட்ட வராதே. மிகவும் அருகாய் அவளை நெருங்கி தோளை கப்பென்று பிடித்தான். பிசுபிசுப்பான அவன் கை ஸ்பரிசம் சாந்தினியை இம்சைப்படுத்த அவள் மூர்க்கமாய் அவனுடைய கைகளை உதறினாள். மெட்ராஸில் இருந்து பேட்டி எடுக்க வந்தியா? உன்கிட்ட நாங்கள் 2 பேரும் பேட்டி எடுக்க போகிறோம். பேட்டி தர்றியா? கேட்டுவிட்டு சாந்தாளால் கடவாய் பற்கள் தெரிகிற மாதிரி சிரித்தான். கிரிதர் அவளுக்கு இடது பக்கமாய் நடந்து வந்து கன்னத்தை தடவினான். அவள் திமிர முயன்ற போது கழுத்தில் கை வைத்து கீழே நகர்த்தினான். சீ, கையேடு ராஸ்கல். அவ பாஷையில் என்னவோ திட்டுறா. கொஞ்சம் ஹிந்தியில் திட்டேன், நாங்களும் புரிஞ்சுக்கிறோம். சொல்லிக்கொண்டே திரும்பின சாந்தாளாளின் இடுப்பை நோக்கி தன் காலை உயர்த்தி ஒரு உதை விட்டாள் சாந்தினி. உதை முக்கியமான இடத்தில் பட்டிருக்க வேண்டும். மா என்று அலறி பிடித்திருந்த பிடியை விட்டு பின்னுக்கு சாய்ந்தான். அந்த வினாடி நேர அவகாசத்தில் குபீரென்று முன்பக்க அறைக்குள் பாய்ந்து ஸ்டூலின் மேலிருந்த சாராய பாட்டிலை எடுத்து சுவரில் மோதினாள். சலீர். பாட்டிலின் சொற்ப பாகம் கீழே உதிர நீளமான கூர்முனை அவளுடைய கையில் மின்னியது. வாங்கடா, பக்கத்தில் வாங்கடா. 2 பேரையும் 2ஆ வகுந்துடுறேன். சுவருக்கு சாய்ந்து நின்று கொண்டு மூச்சிரைத்தபடி கூர் பாட்டிலை காட்டும் சாந்தினியின் ஆக்ரோஷத்தை பார்த்து 2 பேரும் ஸ்தம்பித்தார்கள். லால், என்ன செய்யலாம்? பொறு, அவசரப்பட்டு பக்கத்தில் போய்விடாதே. அவளை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற நேரமில்லை சாந்தாளால். சொல்லிக்கொண்டே தன் இடுப்பின் மறைவில் இருந்த கத்தியை உருவினான். வேண்டாம் கிரிதர், அவளை பிணமாக்கவா அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம்? இவ தப்பிச்சு போயிட்டா அவளாலே எங்கே போயிட முடியும்? நீ வலது பக்கம் வா, நான் இடது பக்கமாய் வர்றேன். அவளாலே குத்த முடியாது. நீ தைரியமாய் போ. மராத்தையில் சொல்லிக்கொண்டே லால் நகர மறுபக்கமாய் கிரிதர் நகர்ந்தான். சாந்தினி 2 பேரையும் மாறி மாறி பார்த்தாள். பாட்டிலின் முனை இருவருடைய மார்பையும் குறிபார்த்து திரும்பியது. அத்தியாயம் 21. ஜீப் அந்தேரியின் மிக முக்கியமான சாலையில் சீறிக்கொண்டிருக்க திடீரென்று சஞ்சய் கத்தினான். சார், கொஞ்சம் ஜீப்பை நிறுத்துங்க. ராஜசேகர் பிரேக்கை அப்ளை செய்தபடி சஞ்சயிடம் திரும்பினார். என்ன சஞ்சய், அங்கே பாருங்க. அவன் காட்டின திசையில் அதில் சிதிலமான கட்டிடம் தெரிந்தது. அந்த கட்டிடத்துக்கு போகிற மண் பாதையும் தெரிந்தது. ராஜசேகர் கேட்டார். ஏதோ கட்டிடம். கொஞ்சம் உத்து பாருங்க சார். பார்வையை கூர்மையாக்கினார் ராஜசேகர். கட்டிடத்தின் பின்பக்கமாய் ஒரு ஆட்டோ நிறுத்தப்பட்டிருப்பது கண்களில் பட ஜீப்பை அந்த மண் பாதையில் திருப்பினார். அந்த பழைய கட்டிடம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடோனாய் இருந்தது. அண்ணன் தம்பிகளுக்குள் ஏற்பட்ட சொத்து தகராறால் இந்த குடோன் யாருக்கு சொந்தம்ங்கிற தகராறிலேயே கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது. ராஜசேகர் சொல்லிக்கொண்டே ஜீப்பை கட்டிடத்துக்கு பக்கத்தில் நகர்த்தி கொண்டு போனார். அந்த ஆட்டோ இப்போது தெளிவாய் தெரிந்தது. MHS
1256. அதே ஆட்டோ சார். சஞ்சய் கத்த. ராஜசேகர் ஜெயிப்பை மௌனமாக்கினார். சஞ்சய், சாந்தினியை கடத்தினவங்க உள்ளேதான் இருக்கணும். கொஞ்சம் அலர்ட்ல வாங்க, சத்தம் போட்டு பேசாதீங்க. கட்டிடத்தின் பின்பக்கமாய் வந்து ஜன்னல் இடுக்கு வழியாக உள்ளே பார்த்தார். மயக்கமான சாந்தினியை கீழே கிடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த 2 பேரும். நிதானமாக செயல்பட வேண்டிய கட்டம் இது. என்ன செய்யலாம்? ராஜசேகர் மெதுவாய் நடந்து வந்து முன்பக்க கதவை சாத்தித்தார். டாக் டாக். அத்தியாயம் 22. கொஞ்ச நேரத்துல என்ன ஆட்டம் ஆடிட்டா, மடக்கிறதுக்குள்ள உயிர் போய் வந்துட்டுச்சு சொல்லிக்கொண்டே சாந்தினியின் கமிஸ் முடிச்சில் கை வைத்த சாந்தாளால் நிதானித்தான். கிரீதர் தட்டென தலை நிமிர்த்தினான். லால், யாரோ கதவை தட்டுறாங்க. இங்கே யார் வர முடியும்? நம்ம தோஸ்து அவனாவது ஒருத்தன் மோப்பம் பிடிச்சிட்டு வந்திருப்பான். கதவு இருக்கு வழியா யாருன்னு பார்த்துட்டு அப்புறமா கதவை திற. கிரிதர் வேகமாய் நடந்து போய் கதவிடுக்கில் கண்ணை வைத்தான். வெளியே யாரும் தட்டுப்படவில்லை. கோன் மே ஹி ஹூ, இஸ் மஸ்கான் கா மாலிக் ஹம் கோன் ஹே? லால், இந்த கட்டிடத்துக்கு சொந்தக்காரன் வந்திருக்கான். கதவை திறந்து பேசு, ஜாக்கிரதையா பேசு. ஏதாவது சொன்னான்னா 2 தட்டி தட்டி மயக்கத்துக்கு கொண்டு போயிடு. கிரிதர் மெல்ல கதவை திறந்தான். வாசலில் யாரும் இல்லாமல் போகவே வெளியே வந்தான். சுவரோரமாய் ஒண்டியிருந்த ராஜசேகர் பிஸ்டலோடு அவன் மேல் பாய்ந்து கழுத்தை கட்டி கொண்டார். சத்தம் போட்டால் தோட்டா பாய்ஞ்சிடும். கிரிதர் ராஜசேகரின் பிஸ்டலுக்கு கட்டுப்பட்டு மௌனமானான். உள்ளே எத்தனை பேர் இருக்கீங்க? 2 பேர். சாந்தாளாலும் நீயுமா? ஆமா. இங்கிருந்து சாந்தாளாலை கூப்பிடு. அவன் மௌனமாய் பார்க்க பிஸ்டலை வைத்து அழுத்தினார். கூப்பிடு. சாந்தாளால். என்ன? ஒரு நிமிஷம் இங்கே வா. சாந்தாளாலிடமிருந்து பதில் வந்தது. நான் இப்ப வர முடியாது. இன்ஸ்பெக்டரை வேணுமுன்னால் என்னை வந்து பார்க்க சொல்லு. இந்த பொண்ணோட கழுத்துல இப்ப கத்தியை வச்சிருக்கேன். ராஜசேகர் அதிர்ந்தார். சாந்தாளால் தொடர்ந்து குரல் கொடுத்தான். இன்ஸ்பெக்டர் சாப், உங்க கையில் இருக்கிற பிஸ்டலை இப்ப நீங்க கிரிதர்கிட்ட தர்றீங்க. இல்லைன்னா அநியாயமா இந்த பொண்ணு சாக வேண்டி வரும். ராஜசேகர் தயக்கமாய் பிஸ்டலை அவன் கையில் தந்தார். கிரிதர், இன்ஸ்பெக்டர் சாப்பை இந்த ரூமுக்கு கூட்டிட்டு வா. அந்த அறைக்குள் நுழைந்தார்கள். கிரிதரின் கையில் இருந்த பிஸ்டல் ராஜசேகரின் நெற்றியை அழுத்தி கொண்டிருந்தது. லால் சிரித்தான். இன்ஸ்பெக்டர் சாப், உங்கள் புத்திசாலித்தனம் எல்லாம் வேற யார்கிட்டையாவது வச்சுக்குங்க. இந்த சாந்தாலால் கிட்ட வேண்டாம். கத்தியை மடக்கி இடுப்பில் சொருகி கொண்டான். ராஜசேகர் மயக்கமாய் கிடந்த சாந்தினியை பார்த்தார். கிரிதர் புன்னகைத்தான். நாங்கள் இன்னும் அவளை உபயோகப்படுத்தல. உங்க முன்னாடி இப்போ உபயோகப்படுத்த போறோம். கிரிதர், லால் குரல் கொடுத்தான். என்ன? இன்ஸ்பெக்டரை அந்த ஜன்னல் கம்பிகளுக்கு கட்டி போடு. வெளியே நிற்கிற போலீஸ் ஜீப்பை பின்பக்கமாக கொண்டு போய் நிறுத்திடு. சரி. சொல்லிக்கொண்டே திரும்பிய கிரிதரின் மேல் புலிப்பாய்ச்சலாய் பாய்ந்தான் பின்பக்கமிருந்து வந்த சஞ்சய். பலமான ஒரு கராத்தே பிரயோகம் மணிக்கட்டில் விழ பிஸ்டலை உதறவிட்டார் கிரிதர். விழுந்த பிஸ்டலை ராஜசேகர் ஏந்தி கொண்டார். சாந்தாளால் அவசர அவசரமாய் கத்தியை உருவி வீச எத்தனிக்க தாமதிக்காமல் பிஸ்டலில் நின்றும் ஒரு தோட்டோவை பீறிட்டார். கத்தி தெரித்து போய் சுவருக்கு மோதிக்கொண்டு விழுந்தது. ஓட முயன்ற 2 பேரின் கெண்டைக்கால்களையும் 2 தோட்டாக்கள் மூலம் கொத்துக்கரியாக்கினார் ராஜசேகர். அவர்கள் சுருண்டு விழுந்து இரத்தத்தை விரயமாக்கி கொண்டிருந்த போது சாந்தினி மெல்ல நினைவுக்கு வந்து கொண்டிருந்தாள். சோர்வாய் கண் விழித்தவளின் பார்வையில் முதல் ஆளாய் சஞ்சய் தெரிந்தான். அவளுடைய வறண்ட இதழ்களில் ரோஜா மொக்கு மாதிரி ஒரு புன்னகை உற்பத்தி ஆயிற்று. முற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் இந்த கதை ஃபுல்லாக வாசிச்சாச்சு. நாளைக்கு இதை மாதிரி ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. பாய் now.